உங்களுக்கு டவுட் அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட மெசேஜ், அதாவது உங்கள் டவுட்டை வந்து சேட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, என்ன டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், அவர் நடத்துறது புரியல, இல்லை மேம் நடத்துறது புரியலைன்னா உங்களோட டவுட்ஸ் நீங்கள் எப்போ வேணால் சேட் பாக்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, ஹாய் எல்லாருக்கும். குட் ஈவினிங். கேக்குதா நான் பேசுறது? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். அண்ணானே கூப்பிடுங்க. கேக்குதுல எல்லாருக்கும்? ஆடிபிள் தானே? ஆடிபிள். ஆடிபிள்னா. ஓகே, என்ன அண்ணானே கூப்பிடலாம். இன்னொரு மேம் வரவங்க அவங்கள மேம்னே கூப்பிடுங்க. ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு நம்ம ஷார்ட்டாக டாபிக் சீக்கிரம் பார்த்துடலாம். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மெடிக்கல் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வாங்க கிளாஸில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் தான் என்ன? சம்திங் விச் இஸ் நாட் புட் இன் டு ப்ராப்பர் யூசேஜ் அட் அ கிவன் டைம். நமக்கு அந்த டைமில் தேவையில்லாத ஒரு பொருள், அது வேஸ்ட். ஓகேவா? ஸோ வேஸ்ட்டை வந்து மூணாக பிரிச்சுக்காங்க: சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் வேஸ்ட். சாலிட்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும், திடமான கட்டியான வேஸ்ட். லிக்விட்னா தண்ணி மாதிரி லிக்விடாக இருக்கும். கேஸ்னா கேஸியஸ். ஸோ இந்த சாலிட் வேஸ்ட்டில் தான் நம்மளோட பயோமெடிக்கல் வேஸ்ட் வரும். ஆக்சுவலாக பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் லிக்விட் வேஸ்ட்டும் இருக்குது, கேஷியஸ் வேஸ்ட்டும் இருக்குது. பட் மேஜராக வந்து சாலிட் வேஸ்ட். ஓகே, ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னா any waste which is generated during the diagnosis, treatment or immunization of human beings or animals in a research activities pertaining thereto or in production of testing of biology. இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்லாம் வேணாம். பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தோ, ஒரு ஹெல்த் கேர் கிளினிக்ல இருந்தோ, ரிசர்ச் லேப்ல இருந்தோ வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே பயோமெடிக்கல் வேஸ்ட். ஓகேவா? அவ்வளோதான், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி? இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட், பேத்தாலஜிக்கல் வேஸ்ட், ஷார்ப், pharmaceutical waste, genotoxic waste, chemical waste, wastes with high content of heavy metals, pressurized container, radioactive waste. இதுல மேஜரா வந்து இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட், பெத்தாலஜிக்கல் வேஸ்ட், ஷார்ப்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் வேஸ்ட். இவ்வளவுதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா இவ்வளவுதான் மேக்ஸிமம் வரும். பேலன்ஸ் எல்லாமே வந்து ரிசர்ச் லேப்ஸ், கெமிக்கல் லேப்ஸ் தான் அதெல்லாம் வரும். ஓகே, நம்ம 4க்கு தான் மேஜரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அது ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சோர்சஸ், பயோமெடிக்கல் வேஸ்ட் எங்க இருந்து வருது? சோர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் சொன்னல, ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர் சென்டர்ஸ், பிளட் பேங்க், இல்லை பயோடெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன், அதாவது லேப்ஸ், ரிசர்ச் லேப்ஸ் அங்கே இருந்து வருது. ஓகே, இது வரைக்கும் எல்லாம் புரியுதுல? டவுட் இருக்கா? நோ சார். நோ டவுட் சார். சரி, ஓகே. ஓகே, அப்போ பயோமெடிக்கல் வேஸ்ட்னா ஹாஸ்பிட்டல் இருந்து, அது பேர்ல இருக்கு, பயோமெடிக்கல், மெடிக்கல். ஹாஸ்பிட்டல் இருந்தோ ஹெல்த் கேர் செட்டப்ல இருந்தோ வரக்கூடிய வேஸ்டஸ் தான் பயோமெடிக்கல் வேஸ்ட். ஸோ இப்போ இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை நம்ம ஏன் வந்து இவ்வளோ பெரிய, பாருங்க, இவ்வளோ பெரிய கிளாசிஃபிகேஷன் பண்ணி, இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் டிஸ்போஸ் பண்ணோம். ஏன் இப்படி பண்ணோம்? நம்ம நார்மலா ஒரு வீட்டில் ஒரு வேஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. டஸ்ட்பின்ல போட்டுருவோம். நம்ம நார்மலா வீட்டில் வேஸ்ட்னா டஸ்ட்பின்ல போட்டுருவோம், இல்ல வெளியே போட்டுருவோம். அது வந்து இந்த முனிசிபல் மாநகராட்சியோ அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்டா? இப்போ ஆனா அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் நம்மள அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்? எதனால இருக்குன்னு தோணுது? கரெக்ட். அதுல கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து அத சேஃபா டிஸ்போஸ் பண்ணுவாங்க. கரெக்ட், கரெக்ட். அதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட். அது வந்து நீ நார்மலா டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அது வெளியே மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அதுக்கு. ஓகேவா? நிறைய முக்காவாசி வேஸ்ட்டு இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம வெளியே நார்மலாக டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த டிசீஸை வந்து பர்டிகுலராக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகே, அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கேட்டகரைஸ் பண்ணி அதை சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி 1.
ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட். அதாவது ஹியூமனோட அனாட்டமிக்கல் வேஸ்ட், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், பாடி பார்ட்ஸ். இதெல்லாம் எங்கிருந்து வரும்? ஒரு சர்ஜரி பண்றாங்க. இப்போ எனி அன்வான்ட் கேன்சர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை டியூமர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணி எடுப்பாங்க, கரெக்டா, உடம்புல இருந்து. ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட். இது எல்லாமே எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம்னா, ஸோ டிஸ்போஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா, இன்சினரேஷன் இல்லை டீப் பரியல். இன்சினரேஷன் ஆனது, இன்சினரேஷன்னா எரிக்கிறது. நார்மலா எரிக்கிறது இல்லை, பெரிய ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்ல வச்சு ரொம்ப பெரிய ஹீட், 1000 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி அளவுக்கு ஹீட் கொடுத்து அதை எரிச்சு அப்படியே இதாக்கிடுவாங்க, என்னது, ஆஷஸா மாத்திடுவாங்க. இல்ல வந்து டீப் பரியல். இப்போ கவர்மெண்ட் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் நம்ம எல்லா இடத்துலையும் டிஸ்போஸ் பண்ண முடியாது. எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஒரு பர்டிகுலர் ஏஜென்சியை வந்து டைப் வச்சுப்போம். அவங்க கூட அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் இந்த வேஸ்ட். அந்த ஏஜென்சி வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஏஜென்சியா இருக்கும். ஓகே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு சைட் இருக்கும், டிஸ்போஸ் பண்றதுக்கான சைட் இருக்கும். அங்க வந்து டீப்பா ஒரு பரியல், டீப் கிரவுண்ட்ல வந்து டீப்பா ஆழமா, ரொம்ப ஆழமா பெரிய குழி இருக்கும், வச்சிருக்கும். ஸோ அதுக்குள்ளதான் அவங்க இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து உள்ள டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு காரணத்தால அது வெளியே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டீப்பா டிஸ்போஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து எரிச்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனிமல் வேஸ்ட். அனிமல் வேஸ்ட் நம்ம வந்து இதேதான், ஹியூமன் வேஸ்ட் அதே மாதிரி அனிமல் வேஸ்ட், அனிமலோட பாடி பார்ட்ஸ். இது வந்து ஹாஸ்பிட்டல்ல தெரியாது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் ரிசர்ச் லேப்ஸ்லாம் இருக்கும். இதையும் அதே மாதிரி தான், இன்சரேஷன், டீப் பரியல். இன்னொன்று வந்து மைக்ரோபயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி. மைக்ரோபயாலஜி எல்லாருக்குமே தெரியும்ல, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பத்தி படிக்கிறது. அங்க வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்ச்சர் பண்ணுவாங்க. கல்ச்சர்னா இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு எதனா டிசீஸ் இருக்கு, இருக்கு, அந்த யாரா மியூட் பண்ணுங்க, யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. நிஷாஸ்ரீ, ஓகே. மைக்ரோபயாலஜி வேஸ்ட்ல வந்து கல்ச்சர்ஸ்னா ஏன்னா ஒரு சாம்பிள், இப்போ யூரின் சாம்பிளோ, ஸ்டூட்டம், இல்லை பஸ்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய சாம்பிள் இருக்கு. ஓகே, சலைவா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கல்ச்சர் பண்ணிப்பாங்க. அது பெரிய ப்ரொசீஜர், உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. லேபில் வந்து ஒரு சின்ன கல்ச்சர் பிளேட்னு ஒன்று இருக்கும், அது ஒரு நியூட்ரியன்ஸ் அகார்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த சாம்பிளை வந்து ஸ்ட்ரீக் பண்ணி வைப்பாங்க. வச்சு இன்குபேட்டில் வச்சானா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த ஆர்கானிசம் வந்து வளர்ந்துருக்கும் அதில். ஸோ இது வச்சு கண்டுபிடிப்பாங்க அந்த பர்டிகுலர் பேஷண்ட் உடம்புல என்ன ஆர்கானிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக பண்றது இந்த கல்ச்சர். ஸோ அது கல்ச்சர் பண்ற அந்த பிளேட்டு, அப்புறம் இந்த ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய மைக்ரோ. காலேஜ்ல எல்லாம் லேப்ல இருந்து ஆல்ரெடி நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெமோ பண்றதுக்காக நிறைய பாக்டீரியாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களா இது. அப்புறம் செல் கல்ச்சர் அதே சொன்ன இந்த இது வந்து ரிசர்ச் லேப்ல இருக்க கல்ச்சர்ஸ். இந்த மாதிரி மைக்ரோபயாலஜி ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா வேஸ்டையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோக்ளேவிங். ஆட்டோக்ளேவ் தெரியுமா யாருக்காச்சும்? தெரியும்ண்ணா. ஆட்டோக்ளேவ்னா அது ஒரு டைப் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தட் தான். அது என்னன்னா, இந்த ஏதாவது குக்கர் தெரியும்ல, ப்ரெஷர் குக்கர் வீட்டில் யூஸ் பண்றது, அதே அதே கான்செப்ட் தான். அது ஒரு பெரிய குக்கர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இந்த நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே உள்ள வச்சு ஹீட் கொடுப்போம். ப்ரெஷரை ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்ல வச்சு ஹீட் 100 டிகிரி 150 டிகிரி அந்த மாதிரி அளவுக்கு சூடு கொடுத்தோம்னா இதுல இருக்க எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் செத்து போயிடும். இது வந்து ரீயூஸ் பண்ற பொருளை தான் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ கிளாஸ் பாட்டில்ஸ் ஒரு வாட்டி கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டோக்ளேவ் பண்ணிட்டோம்னா அதுல இருக்க எல்லா இதுவுமே செத்து போயிடும், எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும். ஓகே, இது கேட்டகரி 3. கேட்டகரி 4 வந்து ஷார்ப் வேஸ்ட். ஷார்ப், அந்த பேர்லேயே தெரியுதுல, ஷார்ப்பா இருக்கிற வேஸ்ட் இல்லைன்னா நீடில், சிரிஞ்ச், ஸ்கேல்பல், பிளைடு, கிளாஸ் இதெல்லாமே. நீடில்னா தெரியும், சிரிஞ்சு ஓகே. ஸ்கேல்பல்லாம் என்னது? சர்ஜரி பண்றதுக்கு ஒரு பிளைடு யூஸ் பண்ணுவாங்கல்ல, கத்தி மாதிரி, அதான் ஸ்கேல்பல். அப்புறம் கிளாஸ், உடஞ்ச கிளாஸ், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஷார்ப் வேஸ்ட். இது வந்து என்ன பண்ணும், இது இன்னொருத்தங்களுக்கு கையில பட்டுச்சுனாலோ உடம்புல பட்டுச்சுனாலோ அது கையை கிழிச்சிரும். பங்க்சர் அண்ட் கட்ஸ், இட் வில் பங்க்சர் அண்ட் கட்ஸ். ஸோ அது மூலமாவே நிறைய இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி எல்லா சேர்த்து ஒரு இடத்துல போட்டு பர்டிகுலர் கெமிக்கல் இருக்கு, இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் அந்த மாதிரி சொல்லி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, அது வந்து இதில் ஆட் பண்ணி சாவடிச்சிருவாங்க எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதுக்கப்புறம் அது அந்த நீடில்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஓகேவா?
இது ஒரு டைப். நான் ஆட்டோ கிளேவிங் சொன்னேன். மைக்ரோவேவ்னா அதே தான் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து ஷ்ரெட்டிங்னா இந்த நீடில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷ்ரெட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பீஸா உடைச்சிடுவாங்க. உடைச்சு அது மறுபடியும் ரீசைக்கிள் அரைச்சு திருப்பி புது நீடில் தயாரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ப்புக்கு இப்படி பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கார்டட் மெடிசன் அண்ட் சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ். எக்ஸ்பயர் ஆன மெடிசின்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பயர் ஆன மெடிசின்ஸ் இல்லை வேஸ்ட்டாக வர மெடிசின்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு டைப். ஓகே, இதெல்லாம் வந்து அதுதான் இன்சினரேஷன், டிஸ்ட்ரக்ஷன் உடைக்கிறது. உடைச்சு லேண்ட் ஃபில்ஸ்னா அதுதான் டீப் பரியல் சொன்னால, ஆழமா புதைச்சி வைப்பாங்க, அதே மாதிரி வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சோயில்டு வேஸ்ட், சாலிட் வேஸ்ட். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோயில்டு வேஸ்ட், சாலிட் வேஸ்ட், ஷார்ப் வேஸ்ட், அப்புறம் ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட். இவ்வளவுதான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல மேஜரா இருக்கும். ஓகேவா? சாயில்டு வேஸ்ட்னா ஐட்டம்ஸ் கண்டாமினேட்டட் வித் பாடி ஃப்ளூயிட்ஸ் இன்க்ளூடிங் காட்டன், ட்ரெஸ்ஸிங், சாயில்டு பிளாஸ்டர், பெட்டிங், இதெல்லாம். அப்படின்னா கண்டாமினேட் ஐட்டம்ஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் வச்சு எல்லாம் இருந்து கண்டாமினேட் ஆன பஞ்சு, காட்டன் எடுத்துக்கோ. காட்டன்ல பிளட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. பிளட் ஒரு பாடி ஃப்ளூயிட் தான், கரெக்டா? பிளட் நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கு பாடியில. யூரின் கூட ஒரு ஃப்ளூயிட் தான். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு ஃப்ளூயிட் டச் பண்ண, இப்போ ஒரு கையில் அடிபட்டுச்சுன்னா நம்ம காட்டன் வச்சு துடைப்போம் பிளட். ஸோ அது வந்து சாயில்டு வேஸ்ட். ஓகேவா? அது என்னென்ன காட்டன், ட்ரெஸ்ஸிங், இந்த அடிப்பட்ட இடத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணோம்ல அந்த இது, பிளாஸ்டர் போட்டாது, தென் பெட்டில் விரிப்போம் சில இது, ஹாஸ்பிட்டல் பெட்ல விரிக்கும்ல பெட்டிங்ஸ், அது கூட அதுலயுமே பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுவும் இந்த கேட்டகரி தான் வரும், சாயில்டு வேஸ்ட். ஓகே, இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சினரேஷன் தான் மேஜரா பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட்னா நம்ம இந்த ஷார்ப் வேஸ்ட் பார்த்தோம்ல, ஷார்ப்பா இருக்கிற வேஸ்ட், இது தவிர இருக்கிற மற்ற சாலிடான வேஸ்ட் என்னென்ன, நீடில் இருக்கக்கூடிய அந்த சிரிஞ்ச் பார்ட். ஆக்சுவலாக சிரிஞ்ச் வந்து கேட்டகரி 4ன்னு போட்டுருக்குல்ல, அது தப்புன்னு நினைக்கிறேன், இங்கே வராது, கேட்டகரி 7ல தான் வரும். அது வந்து சாலிட் வேஸ்ட், ஏன்னா அது பிளாஸ்டிக். அதுல இருக்கிற அந்த நீடில் மட்டும் தான் வேஸ்ட், ஷார்ப். மற்ற சிரிஞ்ச் வந்து பிளாஸ்டிக், அது ஒரு வேஸ்ட். தென் டியூப்ஸ் வரும்ல, ஐவி டியூப்ஸ், கேத்தட்டர்ஸ், இது எல்லாமே வந்து சாலிட் வேஸ்ட். மாஸ்க் கூட வரும், சாலிட் வேஸ்ட் தான். ஸோ இது எல்லாமே என்ன கேட்டா, இதுவும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். ஆட்டோ கிளேவிங் இல்லை ஷ்ரெட்டிங், மைக்ரோவேவிங், இதெல்லாம் யூஸ் பண்ணி இதையும் இது பண்ணுவாங்க, டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து லிக்விட் வேஸ்ட் சொன்னால, லிக்விட் வேஸ்ட் என்னென்ன வேஸ்ட் வரும் லேப்ல இருந்து. இப்போ இன்னும் ஆக்சுவலா யூரின் டெஸ்ட் முடிஞ்சா கூட அதை கூட டிஸ்கார்ட் தான் பண்ணுவாங்க, அது ஒரு ஃப்ளூயிட் வேஸ்ட். இப்போ இந்த லேப்ல ஏதாச்சும் கொட்டிச்சு, இல்லை ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் கெமிக்கல் கொட்டிச்சுன்னா அது வாஷ் பண்ணும் லிக்விட், அதுவும் லிக்விட் வேஸ்ட் தான். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சொன்னால அதே மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை நார்மலா தண்ணியில கலக்கி விட்டுருவாங்க, இல்லை ட்ரைனேஜ்ல போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சினரேஷன் ஆஷ். இதெல்லாம் வந்து ரொம்ப ரயர், நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இன்சினரேஷன் ஆஷ் நான் சொன்னல, இன்சினரேஷன் பண்ணி வேஸ்ட் எல்லாமே ஆஷஸா மாத்தோம்னு சொன்னல, சாம்பலா. அந்த சாம்பலையும் நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு. அதுக்கு வந்து முனிசிபல் லேண்ட்ஃபில், கவர்மெண்ட்டுக்குன்னு பெரிய குப்பை கொட்டுற இடம் இருக்குல்ல, அங்க வந்து அதை புதைச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் வேஸ்ட். கெமிக்கல் வேஸ்ட்னா கெமிக்கல்ஸ், ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகுது. கெமிக்கல் வேஸ்ட்னா கெமிக்கல்ஸ், நார்மலாக யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ். ஏன்னா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணல, இந்த ஃப்ளோர் கிளீன் பண்ணுற கெமிக்கல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணா அதுவும் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்ரைனேஜ் இல்லை லிக்விட் சாலிட் லேண்ட் ஃபில்ல மாற்றிடும். ஸோ 10 கேட்டகரி பார்த்தோமா, இதுதான் மேஜராக கூட பயோமெடிக்கல் வேஸ்ட். ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், மைக்ரோபயாலஜி வேஸ்ட், ஷார்ப் வேஸ்ட், டிஸ்கார்டட் மெடிசின், சாயில்டு வேஸ்ட், சாலிட் வேஸ்ட், லிக்விட் வேஸ்ட், இன்சினரேஷன் ஆஷ், கெமிக்கல் வேஸ்ட். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா அனாட்டமிக்கல் வேஸ்ட், ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட், ஷார்ப்பு, சாயில்டு, சாலிட், அப்புறம் டிஸ்கார்டட் மெடிசன் கூட ஓகே, அதுவும் கொஞ்சம் காமன் தான். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இந்த கேட்டகரைசேஷன் புரிஞ்சா? இல்லை டவுட் இருக்கா? எஸ் சார். கிளியர் தானே? நெக்ஸ்ட் போலாமா? புரிஞ்சுச்சு அண்ணா. ஓகே, ஸோ இப்போ பயோமெடிக்கல் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு கொஞ்சம். நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பார்ட் ஆஃப் யுவர் ஜாப். நர்சிங், எம்எல்டி, யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல மேக்ஸிமம் யாரெல்லாம் ஒர்க், லைஃப் சயின்ஸ், நீங்க பயோகெமிஸ்ட்ரிலாம் இப்போ லேபுக்கு ஒர்க் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வே ஆஃப் வேஸ்ட் ஜெனரேட்டட். என்னென்ன வேஸ்ட்
ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை கிளினிக்லையோ என்னென்ன வேஸ்ட் இங்கே உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க வந்து இந்தந்த வேஸ்ட் வரும், சாயில்டு வேஸ்ட், சாலிட் வேஸ்ட், ஷார்ப், இதெல்லாம் இங்க உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து செக்ரிகேஷன். இப்போ நம்ம 10 கேட்டகரி பார்த்தோமா, அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட்னா பிரிக்கிறது. அந்த 10 கேட்டகரி கீழே வந்து இந்த வேஸ்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணணும், தனித்தனியாக வச்சுக்கணும். தென் கலெக்ஷன். அப்புறம் வந்து கலெக்ஷன் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரும். இப்போ ஒரு வார்டுலேருந்து வேஸ்ட் வரும், ஒவ்வொரு லேப்லேருந்து வரும், இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேஸ்ட் வருமா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த கேட்டகரி படி அதை தனியாக ஸ்டோர் பண்ணும். அப்புறம் ஸ்டோரேஜ் பண்றது வந்து நாட் பியாண்ட் 48 ஹவர்ஸ். 48 ஹவர்ஸ் மேல ஹாஸ்பிட்டலையோ அந்த கிளினிக்லையோ அந்த வேஸ்ட் வச்சிருக்க கூடாது. அது அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள அது ஏஜென்ட்டுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ நம்ம மாத்திரணும். அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வேஸ்ட். தென் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க பண்ணிடுவாங்க, அந்த ஏஜென்சி அவங்க பண்ணிடுவாங்க. இந்த இன்சினரேஷன், டீப் பரியல், ஆட்டோக்ளேவிங் என்னென்ன இருக்கோ அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். சர்வே பண்றோம், செக்ரிகேட் பண்றோம், கலெக்ட் பண்றோம், கேட்டகரி படி பிரிக்கிறோம், ஸ்டோர் பண்றோம், அனுப்பிச்சு விடுறோம், டிரான்ஸ்போர்ட் பண்றோம், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான், ஈஸி. நெக்ஸ்ட் இதான் வந்து இருக்கலையே முக்கியம். அந்த செக்ரிகேஷன் பண்றோம்னு சொன்னால இங்க பிரிக்கணும், இந்த கேட்டகரி படி வேஸ்ட்டை பிரிக்கணும்னு சொன்னாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி பிரிப்போம்னா, டஸ்ட்பின்ல வந்து ஒரு கலர் இருக்கு, மேஜரா வந்து 4 கலர் இருக்கு. எல்லோ, ரெட்டு, ப்ளூ, ஒயிட். ஓகே, ஒயிட்னா வந்து சொல்றேன், எல்லோ, ரெட்டு, ப்ளூ, ஒயிட், பிளாக் வந்து மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலில் கம்மி தான். ஏன்னா அது மெடிசின்ஸ், ட்ரக்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் ரிசர்ச் லேப்ஸ் இல்லை கெமிக்கல் ஃபேக்டரிஸ் அங்கே இடத்துல இருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருக்கும், பட் எல்லா இடத்துலையும் இருக்காது, ரொம்ப ரேர். இது போக ஒன்று கிரீன் கலர் ஒன்று இருக்கும். கிரீன் வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மலாக வரக்கூடிய ஜெனரல் வேஸ்ட், அதுதான் கிரீன். அது இதில் போடலை, அதுவும் இருக்கும் ஹாஸ்பிட்டலில். எல்லோ, ரெட்டு, ப்ளூ ஆர் ஒயிட், அப்புறம் பிளாக் ரேர்லி, பட் கிரீன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், காமன். கிரீன்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரல் வேஸ்ட், பேப்பர். ஹாஸ்பிட்டலில் நிறைய பேப்பர் வரும்ல, அந்த வேஸ்ட் பேப்பர்ஸ், ஃபுட்டு வேஸ்ட்டு, இந்த மாதிரி நார்மலாக ஜெனரலாக நம்ம வீட்டில் வரும்ல டொமஸ்டிக் வேஸ்ட், இது எல்லாமே வந்து கிரீன்ல போடலாம். ஓகே, அதுக்கு வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கீழே வராது, பட் அது எல்லா இடத்துலையும் இருக்கும்ல, அது தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஹாஸ்பிட்டலே பண்ணிடுவாங்க, நார்மலாக அவங்க இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோ, ரெட், ப்ளூ, பிளாக். இது ப்ளூ ஒரு ஒயிட்னு போட்டிருக்குல்ல, அது வந்து ப்ளூ அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க, இந்த ப்ளூ தெரியுதா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே பாருங்க, பயோஹசார்ட் சிம்பிள் இருக்கு, ஒரு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கா 3 ரவுண்டு மாதிரி, அது வந்து பயோஹசார்ட் சிம்பிள். பயோஹசார்ட்னா என்ன? பயோஹசார்ட்னா இது வந்து ஆபத்தானது, அதாவது இட் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன், உங்களை எப்படியாச்சும் இது அஃபெக்ட் பண்ணும், ஹார்ம் பண்ணக்கூடியதுன்னு ஒரு சிக்னல் தான் பயோஹசார்ட். அந்த இது வச்சுதான் இந்த 4 பின்ஸ். ஓகே, ஸோ இதுல ப்ளூ பாருங்க, இந்த ப்ளூல என்ன போடுவாங்கன்னா ஷார்ப்னு போட்டிருக்கு, பட் எல்லா ஷார்ப்பும் இந்த ப்ளூல போட மாட்டாங்க. உடஞ்ச கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் பாட்டில்ஸ், நிறைய ரியேஜன்ஸ், இன்ஜெக்ஷன் போடும்போது கிளாஸ் வயல்ஸ், அந்த மாதிரி உடஞ்ச புரோக்கன் கிளாஸ் எல்லாமே வந்து ப்ளூல போடுவாங்க. இந்த ஒயிட்னு இருக்குல்ல, இந்த ஒயிட்ல தான் நம்ம ஷார்ப் சொன்னோம், நீடில்ஸ், சிரிஞ்சு, ஸ்கேல்பல், பிளைடு, இது எல்லாமே வந்து ஒயிட்ல போடுவாங்க. அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டஸ்ட்பின்னா இருக்காது, சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒயிட்ல இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும், நம்ம உள்ள என்ன இருக்குன்னு வெளியே பார்த்தா தெரியும், அதுக்கு தான் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கட்டியா இருக்கும். அதான் ஏன் கட்டியா இருக்குன்னா நம்ம அதுல ஷார்ப்பான பொருள் போட போறோம். ஸோ அந்த கண்டெய்னரை அது வந்து பங்க்சர் பண்ணி வெளியே வரக்கூடாது, வந்தா அது ஆபத்து தானே. அந்த அளவுக்கு கட்டியா இருக்கிற கண்டெய்னர்ல தான் அது போடுவாங்க. அது ஒயிட் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதான் ஒயிட் அண்ட் ப்ளூ முடிஞ்சா, அதுல என்ன போடுவாங்க, ஷார்ப் வேஸ்ட், நீடில், சிரிஞ்ச், ஸ்கேல்பல், பிளேட்லாம் ஒயிட், ப்ளூல வந்து கிளாஸ். ஸோ அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணவும் பார்த்தோம், ஆட்டோ கிளேவிங், மைக்ரோவேவிங், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், ஷ்ரெட்டிங், இதெல்லாம் பார்த்தோம். அதே தான் எல்லோ. இந்த எல்லோல தான் வந்து ஹியூமன் அண்ட் அனிமல் அனட்டமிக்கல் வேஸ்ட், மைக்ரோபயாலஜி வேஸ்ட், சோயில்டு வேஸ்ட் என்ன பார்த்தோம், பிளட்டு, யூரின், இல்லை எதனா பாடி ஃப்ளூயிட்ஸ், டச்சான காட்டனோ, ட்ரெஸ்ஸிங்ஸ், பெட்டிங்ஸ், பெட்டில் போடுற அந்த துணி, இது மாதிரி எதனா இருந்தாலும் எல்லோவில் தான் போடணும். மாஸ்க் ரொம்ப முக்கியமாக, எல்லோவில் வரக்கூடிய காமனான விஷயம் வந்து மாஸ்க். ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் மாஸ்க் போடுவோம்ல, அந்த மாஸ்க் வந்து எல்லோவில் தான் போடணும். ஓகே, ஸோ இது எல்லாமே எல்லோ டஸ்ட்பின்ல தான் போடணும். இது தவிர நீங்கள் மாற்றி போடவே கூடாது, அது பெரிய தப்பு. நீங்கள் மெடிக்கல் ஒர்க் பண்ணுறீங்களா, அது பெரிய தப்பு.
மாஸ்க் எப்பவுமே ரெட்லயோ ப்ளூலயோ பிளாக்லயோ கிரீன்லயோ போடவே கூடாது. மாஸ்க் போட்டீங்கனாலே அது டிஸ்கார்ட் பண்றது எல்லோல மட்டும்தான். இது வந்து இன்டர்நேஷனல், நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டுலேயே இதுதான். இந்த 4 கலர் தான் வேர்ல்டுலேயே ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லோல தான் வந்து இதெல்லாம் போடுவாங்க. ரெட்ல வந்துட்டு டியூபிங்ஸ், கேத்தட்டர்ஸ், ஐவி செட்ஸ். இந்த சாலிட் வேஸ்ட் பார்த்தோம்ல, பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாமே வந்து ரெட்ல தான் போடுவோம். ஓகே, ஐவி ஐவி போடும்போது அந்த டியூப், ஐவினா தெரியும்ல, ட்ரிப் போடணும்னு சொல்லுவாங்களா, அது அந்த அண்ணா டியூப்ஸ். டியூபிங்ஸ்னா என்னதுண்ணா? அதுதான் டியூபிங்ஸ்னா, இந்த இப்போ டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட் தான் டியூப் போடுவாங்க, யூரின் தெரியுமா? தெரியும். அந்த அது டியூப்லாம் டியூபு. அந்த ட்ரிப்ஸ் டியூபு. போடுறப்போ. ஆமா, ட்ரிப்ஸ் போடும்போது ஒரு டியூப் வரும், அதான் ஐவி செட். அப்புறம் ஓகேண்ணா. சிரிஞ்சு இருக்கு. நீடில் இல்ல, சிரிஞ்சு. நீடில் போக மிச்சம் இருக்கிற பார்ட்டு சிரிஞ்சு, அது வந்து பிளாஸ்டிக் தானே, அதுவும் ரெட்ல தான் போடுவாங்க. கேத்தட்டர்னா அதே தான், யூரின். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ல கேத்தட்டர்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு, அதுதான் வந்து உடம்புக்குள்ள விட்டு தான் யூரின் கலெக்ட் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி யூரின், அது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பட் என்னன்னு ஐ எம் நாட் ஷுவர். கேத்தட்டர்ஸ்னா அது ஒரு டியூப் மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ், ஆனால் இதுவும் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ லேபு அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும். ரியேஜென்ட்ஸ்னா தெரியும்ல, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணும். அதுவுமே பிளாஸ்டிக்ல தான் வரும் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி விஷயம் அது எல்லாமே ரெட்ல தான் போடணும். ஓகே, இதுவுமே ட்ரீட்மெண்ட் வந்து ஆட்டோக்ளேவிங், மைக்ரோவேவிங், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ வேஸ்ட், ஷார்ப், ப்ளூ, ஒயிட் பார்த்துட்டோம். பிளாக்ல வந்து டிஸ்கார்ட் மெடிசன், ட்ரக்ஸ், ஆஷ், கெமிக்கல் வேஸ்ட், இது எல்லாமே பிளாக். இது வந்து ரொம்ப இருக்காது, பட் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மேஜரா 3: எல்லோ, ரெட்டு, ப்ளூ அண்ட் ஒயிட். அப்புறம் கிரீன்ல வந்து ஜெனரல் வேஸ்ட். ஓகேவா? புரிஞ்சுல? டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. ஜெனரல் வேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார்? ஜெனரல் வேஸ்ட் தான் சொன்னேன். பேப்பர் வேஸ்ட், நிறைய பேப்பர் வேஸ்ட் வரும்ல ஹாஸ்பிட்டல்ல, பிரிண்ட், பேஷண்ட் ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி பேப்பர் வேஸ்ட். ஃபுட்டு வேஸ்ட் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அந்த மாதிரி ஜெனரலா இருக்கக்கூடிய அதாவது அந்த கிரீன்ல போடுற வேஸ்ட் எதுவுமே இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடாது இன்னொருத்தங்களுக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா அண்ணா ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ ஆபரேஷன் பண்ணிட்டா அந்த வேஸ்ட் எல்லாம் இதுல போடுவாங்க. இப்போ கிளவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. கிளவுஸ் நான் சொல்லையா? கரெக்ட், கிளவ் வந்து ரெட்ல தான் போடணும். ஓகேவா? ஓகேண்ணா. ஏன்னா கிளவ் வந்து பிளாஸ்டிக், ஐ மீன் ரப்பர். ஓகேவா? அது எல்லாமே சாலிட் வேஸ்ட்ல வரும், அது வந்து ரெட்ல தான் போடணும். ஓகேண்ணா. ஓகே, பிரதர், புரியல. எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸ்லாம் எதுல போடணும்? இப்போ அதெல்லாம் பிளாக். டேப்லெட். ஓகே. நான் பிளாக்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலா அது பிளாக் இங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. உம், இங்க வந்து சில டைம்ல ரெட்ல போட்டு பார்த்திருக்கேன், பட் ஐ எம் நாட் ஷுவர். ஓகே, அது என்னன்னு அண்ணா பார்த்து சொல்றேன். சாரி, கிரீன் தானே இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்மே ஃபாலோ பண்றாங்க. ஏதுமா ட்ரக்ஸுக்கா? பிளாக் பதிலா ஆமாண்ணா, பிளாக் பதிலா கிரீன் ஃபாலோ பண்றாங்க. மெடிக்கல் இந்த ஆபீஸ் வேஸ்ட், பேப்பர் வேஸ்ட் தான் ஃபாலோ. ஓகே ஓகே, பேப்பர்ஸ் எல்லாமே முன்னாடி இந்த கிரீன் தான் போடுவோம். இந்த பிளாக் வந்து மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ல தெரியாது, ஏன்னா இருக்காது. அது வந்து ரிசர்ச் லேப்ஸ், இந்த கெமிக்கல் லேப்ஸ்ல தான் அது மேக்ஸிமம் இருக்கும். பட் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கிரீன்ல போடுவாங்களா எனக்கு தெரியல, நாட் ஷுவர். ஏன்னா ட்ரக்ஸ் வந்து அது அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, கெமிக்கல் தானே. கிரீன்ல போடுறது எல்லாமே எல்லோல ஜெனரல். போடுவாங்க. புரியல. எல்லோல போடுவாங்க. எல்லோல, அதான் எல்லோலயோ ரெட்லயோ தான் போடுவாங்க, பட் நாட் ஷுர். நான் வேணா பார்த்து சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ப்ளூக்கும் ஒயிட்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுல, டிஃபரன்ஸ்? எஸ் சார். ஓகே, ஸோ இதுதான் அந்த பின்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண போறீங்கன்னா டெய்லி தான் பார்க்கணும். ஓகே, எல்லோல வந்துட்டு, எல்லோல மேஜரா மாஸ்க், கண்டிப்பா எல்லோல தான் போடணும் மாஸ்க். அப்புறம் காட்டன், பஞ்சு, இந்த ட்ரெஸ்ஸிங்ஸு, பிளாஸ்டர், இது எல்லாமே எல்லோல தான். ரெட்டுன்னு எடுத்துட்டாலே கிளவுஸ், ரெட்டில் தான் போடணும் கிளவுஸ். அப்புறம் நம்ம சாலிட் வேஸ்ட் பார்த்தால டியூபிங்ஸ், ஐவி செட், கேத்தட்டர்ஸ். ப்ளூவில் வந்து எப்பவுமே கிளாஸ் தான் விடும், கிளாஸ் பாட்டில்ஸ், வயல்ஸ், இதெல்லாம் தான் ப்ளூவில். பிளாக் யூஸ் பண்ணுறதுல அந்த இடத்துல க்ரீன் யோசிச்சுக்கோங்க. க்ரீன் வந்து ஜெனரல் வேஸ்ட்.
ஓகேவா? இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? என்ன புரியல இப்போவே கேளுங்க. இந்த மேனேஜ்மெண்ட் புரிஞ்சா ஸ்டெப்ஸ்? எத்தனை பேர் நர்சிங் இருக்கிறீங்க? பிஎஸ்சி நர்சிங்? நர்சிங் யாருமே இல்லையா? நர்சிங் இல்ல பிரதர், ஓடிஏடி இருக்கு. நர்சிங் எடுக்கிற சரி சரி, ஓகே ஓகே. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியம். சரி ஓகே, நம்ம அப்போ அவ்வளவுதான். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ் முடிஞ்சு. அண்ணா ஒரு டவுட்ண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ரேடியாலஜிக்கல் வேஸ்ட்னா எப்படி வரும் அதெல்லாம்? என்னமே என்ன வேஸ்ட்? ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை ஒர்க் பண்றாங்கல்ல, அங்க என்னென்ன வேஸ்ட் வரும்? அங்க எப்படி வரும்னு கேக்குறேன். ரேடியோலஜில மோஸ்ட்லி என்னென்ன வேஸ்ட் வரும்? எனக்கு கிளவுஸ் மாஸ்க்லாம் தான் அங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. மற்றபடி வேஸ்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு. மற்றபடி இந்த இப்ப கேட்டகரியில் எம்எல்டினா வந்துச்சுன்னா அந்த சிரஞ்சி. பில்ல போட்டோம். ஓகேண்ணா. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மேம் வந்துட்டாங்க, நம்ம அது ஸ்டார்ட் பண்ணலாம். இது டவுட் இருந்தால் நீங்க குரூப்ல கேளுங்க. ஓகே, நம்ம பேசுவோம். ஓகேண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. பசங்களாம் எல்லோரும் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? நான் லாஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், எல்லோருமே உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. பிரியதர்ஷினி, பிரியா, யார் வீடியோ ஆஃபில் இருக்கக்கூடாதுப்பா. சௌமியா, போன செக்ஷன்லேயும் உங்கள் வீடியோ ஆஃபில் தான் இருந்தது, ப்ளீஸ் ஆன் பண்ணுங்கள். சரவணன், அக்ஷயா தேவி, ஓகே. அமிர்தவர்ஷினி, ப்ளீஸ் ஆன் பண்ணுங்கள். குயிக் ஆன் பண்ணுங்கப்பா. எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணியாச்சா? மகேஷ் ப்ளீஸ். முத்துலக்ஷ்மி, today our resource person Ms. Lavanya ma'am, thank you for joining with us. Ma'am is completed BSc Microbiology from Jaya College of Arts and Science under Metroids University, MSc in Medical Laboratory Technology, Tibulam College, Chennai, and ma'am has completed in Praveen Uttarath Hindi degree and doctorate social work. She has a distinctive knowledge in histopathology, hematology, and lab medicine. Thank you for joining with us, ma'am. Ma'am is achieving several awards: Global Inspiring Woman Award, Empowering Woman Award, Woman Achiever Award, Best Social Worker, Youngstar Award, COVID-19 Appreciation given Red Cross, and organized various blood donation camps and free medical awareness like HIV, AIDS, and child abuse, like that. ஸோ மேமோட செக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கேன்சர் அப்படிங்கிற டாப்பிக்கை மேம் நமக்கு எடுக்க போகிறாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் சேட் பாக்ஸில் கேளுங்க. மேம் உங்களுக்கு அதை ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பசங்களாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ ரொம்ப சூப்பரான நாலேஜ் இருக்குது உங்களோட வச்சு நம்ம எடுக்க போகிறோம் செக்ஷன். ஸோ நல்லா கவனிங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மேமை கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூப்பா. மேம் ப்ளீஸ், ஓவர் டு யூ. So, hi. Good evening, ma'am. Good evening, ma. என்னோட Good வாய்ஸ் evening, ma'am. கேக்குதா? Good evening. Yes, ma'am. Good evening, Thank you. ma'am. Thank you so much, Suresh, for calling me for this session.
தேங்க்யூமா. எல்லாருக்கும் கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி எடுக்கட்டுமா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா? ஓகே. ஸோ கேன்சர்னா என்ன? வாட் இஸ் கேன்சர்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அது வந்து ஒரு குரோனிக் டிசீஸ் மேம். நம்ம உடம்புல ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். அது சரி. லங்ஸ் அப்புறம் அதர் ஆர்கனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே. அப்படி அப்நார்மல் செல் growth மேம். சரி சரி ஓகே. நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கேன்சர் வந்து இட் இஸ் அன் அன்கண்ட்ரோல் growth ஆஃப் அப்நார்மல் செல்ஸ். அப்நார்மல் செல்ஸ் என்ன? செல்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அன்கண்ட்ரோலபிளா டிவைட் பண்ணி அது என்ன ஆகும்னா நார்மல் ஸ்ட்ரக்சரா ஃபங்க்ஷனா லூஸ் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து these cells can invade nearby tissues and spread to other parts of the body. ஸோ இது என்ன பண்ணோம்னா நியர்பை டிஷ்யூஸும் செல்ஸும் வந்து அஃபெக்ட் பண்ணி மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் அது பாஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் காஸ்ட் பை ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் கார்சினோஜன் எக்ஸ்போஜர். ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னா என்ன? ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? சேஞ்ச் வருது மேம். இதுல வர சேஞ்சஸ் மேம். டிஎன்ஏ சேஞ்சஸ் வந்து நடந்து அது என்ன ஆகும்னா செல்ஸ் வந்து அப்நார்மலா க்ரோ ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து கார்சினோஜன் எக்ஸ்போஷர்னா நம்ம ஏதாச்சும் இந்த பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல என்ன ஆகும்னா அது வந்து நம்ம செல்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும். அதுதான் கார்சினோஜன் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா we can through early detection and treatment நம்ம வந்து we can improve the survival rate of cancer. Okay. So next is common symptoms. என்னென்ன symptoms உங்களுக்கு தெரியும் கேன்சர் ஃபார்ம் ஆகுறதுன்னு? ஸ்வெட்டிங்ஸ் அதிகமா இருக்கு. கேக்குதா? பிளட் ப்ளீடிங் ஆகும் மேம். நம்ம இருமுறப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப பிளட் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். சரி. அப்புறம் ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும் மேம். சரி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் காமன் சிம்டம் கேன்சர்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து டிராஸ்டிக்கா வெயிட் லாஸ் ஆகும் அவங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், எந்த ஒர்க்குமே பண்ணவே தோணாது. அதுக்கப்புறம் இன்கேஸ் பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு லம்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து லங் கேன்சர் அப்படின்னா நம்ம காஃப் பண்ணுவோம், வாய்ஸ் சேஞ்ச் ஆகும், காஃப் பண்ணும்போது பிளட் வரும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து த்ரோட் கேன்சர், இந்த ரிலேட்டட் கேன்சர்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம சலைவா ஸ்வாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டமக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த cervical கேன்சர், இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் நம்ம பார்ப்போம். cervical கேன்சர்ல வந்து எக்ஸஸ் ஆஃப் ப்ளீடிங் டியூரிங் menstrual சைக்கிள்ல நடக்கும். இன்கேஸ் ஸ்டமக் கேன்சர்னா நம்மளோட ஹீட்டிங் ஹேபிட்ஸ் வந்து மாறும். இந்த மாதிரிலாம் காமன் சிம்டம்ஸ் தான் நம்ம பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டைப் ஆஃப் கேன்சர் காமனா இருக்கு? லங் கேன்சர் இருக்கு, ஓரல், சர்விக்ஸ், பிரஸ்ட் கேன்சர், பிளாடர், லுக்கிமியா, பிரெயின், pancreatic, தைராய்டு, கிட்னி, prostate, colon, rectal, இதெல்லாம் காமனா cancer. These are the different types of cancer உங்களுக்கு தெரியும். So leukemia என்ன? blood cancer மேம். blood cancer. Okay. bladder னா? நம்ம urinary bladderல ஒரு லைனிங் வரும்ல, அங்க வந்து கேன்சர் ஃபார்ம் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து pancreatic cancer. pancreas கேன்சர் ஃபார்ம் ஆகுறது. prostate cancer என்ன? male genital organ. male genital organ. colon
லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்ல வர கேன்சர். ரெக்டல் கேன்சர் வந்து ரெக்டம் ஏரியா இருக்குல்ல, நம்ம மோஷன் பாஸ் பண்றோம் அந்த ஏரியால வந்து கேன்சர் ஃபார்ம் ஆகுறது தான் ரெக்டல் கேன்சர்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேன்சர் என்னன்னா. எஸ் மேம். சரி, இப்போ வந்து மென்னுக்கு என்னென்ன கேன்சர் இருக்கு? லங் கேன்சர் ஃபார்ம் ஆகும், ஓரல் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா வர கேன்சர்ஸ். நெக்ஸ்ட் விமென்க்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் கேன்சர் வரும்னா பிரஸ்ட், சர்விக்கல். காமன் கேன்சர் வந்து ஃபீமேலுக்கு வருது. சில்ட்ரனுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து என்ன வரும்னா லுக்கீமியா அண்ட் பிரெயின் டியூமர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி என்ன ஆகும்னா பேட்டர்ன் வேரிஸ் வித் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜியோகிராபிக் ரீஜன். அதாவது நம்ம ஸ்டே பண்ற பிளேசஸ் பொறுத்து, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, லிவிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் கார்சினோமா? Carcinoma arises from the epithelial lining and spreads via lymphatics. So carcinoma எங்க ஃபார்ம் ஆகுது? epithelial lining ல ஃபார்ம் ஆகுது. epithelial lining என்னது? outer or inner lining of the organ. ஓகே, இது வந்து எங்க ஸ்ப்ரெட் ஆகும்னா லிம்ஃபாட்டிக்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆகும். லிம்ஃபாட்டிக்ஸ்னா என்ன? கேன்சர் வந்து லிம்ஃப் நோட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது மோஸ்ட் காமன் கேன்சர் இன் சீனியர் அடல்ட்ஸ். ஸோ இது கார்சினோமா எக்ஸாம்பிள் வந்து என்னது? லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்விக்கல் கார்சினோமான்னு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் சார்கோமா. ஸோ சார்கோமா வந்து எங்க டெவலப் ஆகுது? It is developed in connective tissue or supportive tissue and it spreads by blood. பிளட் மூலியமா மற்ற டிஷ்யூஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து சார்கோமாஸ் வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன், பட் இட் கேன் ஆல்சோ grow more aggressively. அதாவது ரொம்ப ரேரான ஒரு டைப் ஆஃப் கேன்சர். பட் ஒன்ஸ் இது வந்துருச்சுன்னா இது பயங்கரமா ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆக முடிச்சிடும் மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு. எக்ஸாம்பிள் வந்து osteosarcoma, fibrosarcoma and rhabdomyosarcoma. So osteosarcoma னா என்ன? போன்ல bone cancer. So fibrosarcoma னா cancer from the fibrous tissue. So rhabdomyosarcoma னா skeletal muscle tissuesல வந்து கேன்சர் ஃபார்ம் ஆகுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரேர் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்சினோஜென்ஸ். கார்சினோஜென்ஸ்னா என்ன? கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். கேன்சரை காஸ் பண்ணும் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது என்ன ஆகும்னா இட் கேன் இன்டியூஸ் கேன்சர் பை டேமேஜிங் செல்லுலர் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வந்து இதுல எங்கெல்லாம் வரும்னா த்ரூ chemical, physical agents like radiation and biological agents like viruses. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து இது காஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து chronic exposure increases mutation rate which leads to uncontrolled cell division. சொன்னாகும் நிறைய செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ்லாம். ஸோ அவாய்டிங் கார்சினோஜன் எக்ஸ்போஷர் இஸ் a key step in prevention. It's a key step in prevention. Next வந்து ஸோ இந்த கார்சினோ ஒன் செகண்ட் carcinogens affecting lungs and breast. இது எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா லங்ஸ்ல வந்து என்ன ஆகும், நம்ம டொபாக்கோ ஸ்மோக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆஸ்பெஸ்டஸ் வரும், அதுக்கப்புறம் ஏர் பொல்யூட்டன்ஸ், இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணும். ஆஸ்பெஸ்டஸ்னா என்னதுமா? அது ஒரு டைப் ஆஃப் கார்சினோஜெனிக் மினரல். அது வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்ம லங்ஸை டேமேஜ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரஸ்ட் கேன்சர்ல வந்து என்ன எஃபெக்ட் ஆகும்னா prolonged estrogen exposure, radiation, BRCA gene mutations இதெல்லாம் வந்து ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து BRCA gene mutationsனா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ஸோ அது என்னதுன்னா இட் இஸ் a type of inherited mutations. அது எங்க வரும்னா breast and ovarian cancerல வந்து ரொம்ப காமனான ஒரு கேன்சர். அது வந்து ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. சரி, BRCA ஜீன் மியூட்டேஷன்.
நெக்ஸ்ட் வந்து ஓரல் அண்ட் சர்விக்ஸ் ரீஜன்ல வந்து என்ன ஆகும், இதுவும் சேம் தான். நம்ம டொபாக்கோ சூ பண்றது, பீட்டல் நட் சாப்பிடுறது, அப்புறம் ஆல்கஹால், அப்புறம் புவர் ஹைஜீன், இந்த மாதிரிலாம் வந்து இட் இஸ் a மேஜர் காஸ் ஃபார் ஓரல் கேன்சர். நெக்ஸ்ட் வந்து சர்விக்ஸ்ல வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன், அதாவது டைப் 16 அண்ட் டைப் 18 சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் புவர் ஜெனிட்டல் ஹைஜீன் லீட்ஸ் டு மேலிக்னன்சி. ஸோ வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் டைப் 16 அண்ட் 18 அதுனா என்னன்னா இட் இஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஹெச்பிவினா என்ன? ஹெச்பிவி என்னம்மா? ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் மேம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இது வந்து மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் இன் விமென். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேலிக்னன்சினா என்ன? Malignancy is a cancerous condition. அதாவது poor genital hygiene leads to malignancy சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ எனக்கு கொடுத்த டாபிக் வந்து 4 இருக்கு. நம்ம வந்து லங் கேன்சர், cervical கேன்சர், breast கேன்சர் அண்ட் oral கேன்சர், இது 4 பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஓகே, ஸோ லங் கேன்சர்னா என்ன? லங் கேன்சர்னா என்னம்மா? எதனால வருது லங் கேன்சர்? ஸ்மோக் பண்றதுனால. காமனா இந்த ஸ்மோக்கிங் அந்த மாதிரி லங் கேன்சர், அந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆகும், ப்ராக்கலி அந்த மாதிரி. சரி, ஆலிவ் ஸ்மோக்கிங் லங்ஸ்ல பண்றதுனால உள்ள ஆலிவ் மட்டும்தான் லங் கேன்சர் எஃபெக்ட் வருமா? ஆகும். ஸ்மோக்கிங் பண்றதுனால மட்டும்தான் லங் கேன்சர் வருமா? இல்ல மேம், ஏர் பொல்யூஷன், ஏர்னால வரும். ஏர் பொல்யூஷன். அப்புறம் என்னமா? இல்லங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. வேற எதுனால? பக்கத்துல இருக்க ஆர்கன்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து கூட டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. சரி, கெமிக்கல்ஸ். அப்புறம் சரி, இப்போ நம்ம இந்த ரோட்ல எல்லாம் பெருக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மண்ணெல்லாம் எங்க போகும்? அதுவும் லங்ஸ்ல போகுமா? அதனாலயும் வந்து நம்ம லங்ஸ் எஃபெக்ட் பண்ணோமா? வேற ரொம்ப ஜெனட்டிக்கால சவுண்டா வருது. பேசுங்கம்மா. And genetic also can be one of the reasons. அப்புறம் சரி, இப்ப பார்க்கலாமா? So lung cancer is a malignant growth arising from the epithelial cells of the bronchial tree or lung tissue. So lung cancer வந்து it is a cancerous growth. அது எங்க வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா epithelial cellsல ஃபார்ம் ஆகி அது என்ன பண்ணும்னா bronchial tree lung tissue எஃபெக்ட் பண்ணும். bronchial tree-னா என்னது? நம்ம பிரீத் பண்றோம்ல, நம்ம ஏர்வே இருக்கா, லங்ஸோட ஏர்வே இருக்கா, அதை எஃபெக்ட் பண்ணும். ஸோ லங் டிஷ்யூஸ் வந்து என்ன ஆகும்னா, லங் டிஷ்யூஸ்ல தான் இந்த மாதிரி ஏர்வே பிளாக் ஆச்சுன்னா நம்ம லங் டிஷ்யூஸை வந்து எஃபெக்ட் பண்ணி அங்கே கேன்சர் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது இட் இஸ் கேரக்டரைஸ் பை அன்கண்ட்ரோல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அப்நார்மல் செல்ஸ் வித்தின் தி லங். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிளாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் அப்நார்மல் செல்ஸ் வந்து கண்டினியூஸா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து the tumor can invade nearby structures and spread to distant organs. அதாவது லங்ஸ்ல மட்டும் எஃபெக்ட் ஆகாம மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த லங்ஸ், இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த லங்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு மற்ற லங்ஸும் ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணிடும் இது. சரியா? ஸோ லங் கேன்சர் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஆஃப் கேன்சர் வேர் டெத். இது வந்து மோஸ்ட் கேசஸ்ல வந்து டெத்தும் ஆகும். ஸோ எட்டியாலஜி, இதோட காசஸ் என்னது? ஸ்மோக் பண்றது, அப்புறம் வந்து ரேடான் கேஸ் எக்ஸ்போசர், ஆஸ்பெஸ்டாஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜீன் மியூட்டேஷன்ஸ். ஜீன் மியூட்டேஷன்ஸ் என்னது? EGFR அதுக்கப்புறம் KRAS அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. இந்த 2 ஜீன் மூலியமாவும் அது எஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து chronic lung disease like COPD or fibrosis act as a predisposing factor. So, exposure to radon gas. Radon gas என்னது?
ரேடான் கேஸ்னா இட் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் கேஸ். அது என்ன பண்ணும்னா லங் கேன்சர் ரிஸ்க் வந்து அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னா என்னது? நான் ஆல்ரெடி சொன்னல, ஆஸ்பெஸ்டாஸ் என்னது அது? கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய மினரல். அது வந்து இட் இஸ் அ மினரல். ஓகே, நான் பேசுறது கேக்குதா? எஸ் மேம், யாராச்சும் கேக்குதுங்க ஒருத்தர் மேம். கொஞ்சம் ஆன்சர் எஸ் பண்ணுங்க. மேம். சரி, ஓகே. ஸோ ஆஸ்பெஸ்டாஸ்னா அது வந்து இட் இஸ் அ மினரல். இப்போ இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ்லாம், இந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ரிஸ்க் வந்து அதிகமாகும். வந்து EGFR and KRAS வந்து it is a specific gene linked to lung cancer development. ஓகே, இந்த ரெண்டு ஜீன்ஸுமே வந்து லங் கேன்சர் வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு ஜீன்ஸ் அது. ஸோ சிஓபிடினா Chronic obstructive pulmonary disease. chronic obstructive pulmonary disease. ஸோ இது நெக்ஸ்ட் இதை வந்து காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபிப்ரோசிஸ். ஃபிப்ரோசிஸ் இருக்கும். அது ஸ்காரிங் ஆஃப் லங் டிஷ்யூஸ். ஓகே, ஸோ இன்சிடென்ட்ஸ் இது வந்து மேம் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. மேம் யூ ஆர் நாட் audible மேம். ஹலோ மேம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேமுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ போல், அவங்க அகெயின் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? கரெக்ட் ஆயிடுச்சு. கேக்குதா நான் பேசுறது? எஸ் மேம், இப்போ நான் ஆடியபிள் மேம். ஓகேப்பா. உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ இது வந்து 60 to 70 இயர்ஸ் ஏஜ்ல வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அர்பன் ஏரியாஸ்ல தான் மோஸ்ட்லி பார்க்க முடியுது. சிட்டி சைட்ஸ்ல தான், சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல தான் இது மோஸ்ட்லி சீனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லேட் டயக்னாஸ்டிக் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஹை mortality ரேட்ஸ். இப்போ நம்ம லேட்டா நம்ம டயக்னோஸ் பண்ணா என்ன ஆகும்னா, நம்ம அந்த பர்சனை வந்து சேவ் பண்ண முடியாது, அவங்க இறந்து போயிடுவாங்க. இட்ஸ் ஹை mortality rate. There are four types of lung cancer. One is small cell carcinoma,
Next is squamous cell carcinoma, adenocarcinoma, and large cell carcinoma. So there are 4 types of carcinomas. So இதுல வந்து என்ன ஆகும்னா ஸ்மால் செல் கார்சினோமால வந்து வாட் யூ see is they are highly malignant and strongly linked to smoking. இது வந்து இந்த செயின் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க பத்தியா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மால் செல் கார்சினோமா வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து யாருக்கு வரும்னா begins in central bronchial may cause airway obstruction. அதாவது ஏர்வேஸ்ல வந்து இந்த பொல்யூஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து அடினோ கார்சினோமா வந்து இது வந்து காமனா வந்து நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் இருக்கும். இது எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா பெர்ஷனலி இன் லங்ஸ்ல வந்து எஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் செல் கார்சினோமா வந்து இட் இஸ் போலி டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் அக்ரெசிவ் இன் நேச்சர். அதாவது அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் வந்து லங்ஸ் வந்துருச்சுன்னா it is very aggressive and spreads to other parts of the lungs. So next is the pathophysiology. Pathophysiology-னா எப்படி வந்து lung cancer வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா கார்சினோஜன் எக்ஸ்போஷர், அதாவது ஸ்மோக் கெமிக்கல்ஸ்லாம் நம்ம லங்ஸ்ல போகும்போது என்ன ஆகும்னா டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகுது. எங்க டேமேஜ் ஆகுதுன்னா பிராங்கோலி எபிதீலியல் செல்ஸ்ல வந்து டேமேஜ் ஆகுது. நெக்ஸ்ட் அது டேமேஜ் ஆனா என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் டிஎன்ஏ ரிப்பேர் வந்து நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், மியூட்டேஷன் இன் ஆன்கோஜீன்ஸ், டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து அன்கண்ட்ரோல்ட் செல் ப்ராலிஃபரேஷன் இருக்கும் which results in dysplasia. ஸோ டிஸ்பிளாசியா நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்சினோமா இன்சைட் நடக்கும். நெக்ஸ்ட் இஸ் இன்வேஷன் ஆஃப் சரௌண்டிங் லங் டிஷ்யூஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மெட்டாஸ்டாசிஸ் வியா லிம்ஃபாட்டிக் அண்ட் பிளட் வெசல்ஸ் நடக்கும் which results in distant organs. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட ப்ராசஸ். டிஸ்பிளாசியானா என்னது? டிஸ்பிளாசியானா என்னமா அப்நார்மல் செல் growth. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? எஸ் மேம். ஓகேப்பா. ma'am. ஸோ நெக்ஸ்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். லங் கேன்சருக்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்ப்போம்னா பெர்சிஸ்டன்ட் காஃப் இருக்கும், பிளட் அதாவது காஃப் பண்ணும்போது பிளட் வரும், ரெட் கலர் ஸ்பூட்டம். ரெட் கலர் ஸ்பூட்டம் என்னது, நம்ம சலைவால வந்து நம்ம ஸ்பூட்டம்ல வந்து பிளட் மிக்ஸ் ஆகி வரும், அப்போ ரெட் கலர் ஸ்பூட்டம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், டிஃபிகல்ட்டி இன் பிரீதிங் நடக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் ஆகும், செஸ்ட் பெயின் வரும், ஹோல்ஸ்னஸ் வரும். ஹோல்ஸ்னஸ்னா நம்மளோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் டியூ டு நர்வ் இன்வால்மெண்ட், நர்வஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் ரேப்பிடா வந்து வெயிட் லாஸ் நடக்கும், டயர்ட்னஸா இருக்கும். அப்புறம் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் நிமோனியா அண்ட் பிராங்கைட்டிஸ் வரும். அப்புறம் வந்து நம்மளுக்கு சாப்பிட தோணாது, லாஸ் ஆஃப் ஆப்படைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வீசிங் ஆர் டிஃபிகல்ட்டி இன் பிரீதிங் இதெல்லாம் நடக்கும். ஸோ ஸ்டேஜஸ் வந்து there are 4 stages of lung cancer. First stage is cancer limited to one part of the lung, அதாவது ஒரே ஒரு பார்ட் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸ்டேஜ் 2 என்ன ஆகும்னா அந்த டியூமர் வந்து மற்ற லிம்ஃப் நோட்ஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டேஜ் 3 என்ன நடக்கும், அதோட செஸ்ட் ஹோல்ல மெடியாஸ்டினல் நோட்ஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும், இது வந்து டிஸ்டன்ட் மெட்டாஸ்டாசிஸ் டு பிரெயின், லிவர், நம்ம லங்ஸ்ல இருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். பிரெயினுக்கு, லிவருக்கு, போன்ஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மெடியாஸ்டினல் நோட்ஸ்னா என்னது, செஸ்ட் லிம்ஃப் நோட்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, வாட் இஸ் த டயக்னோசிஸ் ஃபார் lung cancer? ஸ்பூட்டம் சைட்டாலஜி பண்ணுவாங்க, பிராங்கோஸ்கோபி வித் பிளட் பண்ணுவாங்க, நீடல் ஆஸ்பிரேஷன் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பூட்டம் சைட்டாலஜினா எது டிடெக்ட் பண்ண முடியும், அப்நார்மல் கேன்சர் செல்ஸ் ஸ்பூட்டம் டிடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பிராங்கோஸ்கோபி வித் பயாப்சி, இது எது கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் டைப், அதாவது நம்ம ஸ்டெயினிங் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம லங்ஸ்ல இருந்து ஒரு டிஷ்யூ சாம்பிள் எடுத்து ஸ்டெயின் பண்ணி அது எந்த பார்ட் ஆஃப் லங் வந்து கேன்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நீடில் ஆஸ்பிரேஷன் வந்து யூஸ் ஃபார் பெரிஃபரல் லீஷன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் பிளட் டெஸ்ட் வந்து ஓவரால் எந்த லைக் டிபி இந்த மாதிரி எல்லாம் வந்து செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து there are other kinds of இமேஜிங் டெஸ்ட் பண்ணுவாங்க, லைக் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரியும் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த பார்ட் ஆஃப் த லங்ஸ் வந்து எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இமேஜிங் டெஸ்ட். இமேஜிங் டெஸ்ட்ல வந்து செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, டிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னா இனிஷியல் ஸ்கிரீனிங், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து லங் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணுவாங்க. சிடி ஸ்கேன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா டியூமரோட சைஸ், லொகேஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் லிம்ஃப் நோட்ஸ்ல வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றது. சிடி ஸ்கேன் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் கேன்சர் செல்ஸ் அண்ட் மெட்டாஸ்டாசிஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் டிடெக்டிங் பிரெயின் ஆர் ஸ்பைனல் மெட்டாஸ்டாசிஸ், அதாவது நம்ம லங்ஸ்ல இருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, அதுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி ஃபார் ஏர்லி ஸ்டேஜஸ், அதாவது சின்னதா இருக்கு நம்ம இது ரிமூவ் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் டாக்டர்ஸ் திங்க் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சர்ஜரிக்கு போகலாம். இல்ல அது வந்து கொஞ்சம் மற்ற செல்ஸ் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா they will go for chemotherapy. ரேடியேஷன் தெரப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ டியூமர்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோ, அதை வந்து ஷ்ரிங்க் பண்ணதுக்கு, அதாவது ஃபுல்லா ரிமூவ் பண்ண முடியாது, பட் அது சைஸ் சின்னது பண்ணுவாங்க ரேடியேஷன் தெரப்பி மூலியமா. நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டட் அண்ட் இம்யூனோதெரப்பி. இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிபிக் ஜீன் மியூட்டேஷன்ஸ், அதாவது நம்ம ரெண்டு ஜீன்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஜீன்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்காக டார்கெட்டட் அண்ட் இம்யூனோதெரப்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இம்யூனோதெரப்பி வந்து என்ன பண்ணோம்னா இட் பூஸ்ட் த இம்யூன் சிஸ்டம் வந்து கேன்சர் செல்ஸ் கில் பண்றதுக்கு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ப்ரிவென்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸா கொஞ்சம் மாஸ்க் போட்டு ஒர்க் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டிவ் கியர் when exposed to harmful fumes or dust. Fumes என்னதுன்னா கேசஸ், harmful கேசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல, அந்த ஏரியாலாம் நம்ம ப்ரொடெக்டிவான ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ற ஏரியால வந்து ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி லங் கேன்சர் இருக்குன்னா அது இன்னும் வந்து சிவியர் ஆகும். ஸோ அது அந்த பிளேஸ் வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. So early screening for high risk individuals is essential. நமக்கு வந்து லைட்டா ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா உடனே நம்ம போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இதுல இருக்கும் லங் கேன்சர் ஓகேயா? So next is the surgical management. Surgical management வந்து pre-operative evaluation to assess lung function and fitness. So pre-operative நம்ம சர்ஜரிக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் பண்றோமோ அந்த டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்மளோட லங்ஸ் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி நம்ம கரெக்டா டாக்டர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ல வந்து என்ன ஆகும், நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் தெரப்பியும் பெயின் கண்ட்ரோலும் நம்ம டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இது நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் பிசியோதெரப்பி. செஸ்ட் பிசியோதெரப்பி வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் லங் கொலாப்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன். லங் கொலாப்ஸ்னா அதாவது நம்ம லங் ஃபங்க்ஷன் வந்து டோட்டலா ஸ்டாப் ஆகாம இருக்கிறதுக்கு செஸ்ட் பிசியோதெரப்பின்னு ஒண்ணு பண்ணுவாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் ஏர்லி ஆம்புலேஷன் அண்ட் நியூட்ரிஷன் சப்போர்ட் ப்ரொமோட் ரெக்கவரி. ஏர்லி ஆம்புலேஷன்னா நம்ம வந்து நம்ம சர்ஜரி முடிஞ்சோடனே டக்குனு வந்து ஏஞ்சி நடப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ப்ராப்பரா வந்து டாக்டர் அட்வைஸ் கேட்ட மாதிரி நம்ம வந்து நம்ம கேர் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பரா நியூட்ரிஷியஸான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ரெக்கவர் ஆகுறது, அதுதான் இதுதான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். லங் கேன்சர் ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா லங் கேன்சர்ல?
ஓகேவாப்பா? லங் கேன்சர். ஓகே மேம். ஓகே மேம். சரி. ஓரல் கேன்சர். ஸோ ஓரல் கேன்சர் வந்து எதனால வந்து வரும்? இந்த என்ன ஓரல் கேன்சர் வரும்? ம் இந்த பாக்கு அந்த மாதிரிலாம் போடுவாங்களா மேம்? அந்த ம் ஹெல்த்துக்கு செட் ஆகாத மாதிரி போடுவாங்க. அது மெயினா அது ஒரு ரீசன் ம் நினைக்கிறேன். ம் மேம் யூசிங் டொபாக்கோ அந்த மாதிரியா மேம்? ம் டொபாக்கோ. அப்புறம் அப்புறம் அந்த பீட்டல் நட் போடுறது, அது ஒன்னு ரீசன். அதான் அந்த பாக்கெல்லாம் போடுவாங்களா அது. அப்புறம் ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால் கன்சியூம், வேற ட்ரக்ஸ் எடுத்தா ஓரல் கேன்சர் வருமா? மேபி வரும்னு நினைக்கிறேன் மேம். அது பிகாஸ் அது மவுத் மூலமா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ம் சில ட்ரெஸ் அப்படி சரி. இருக்குது. ம் ஸோ அதுவும் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓரல் கேன்சர் வந்து இட் இஸ் a malignant tumor of the oral activity commonly affecting lungs, buccal mucosa and floor of the mouth. இது வந்து எங்க ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா டங், buccal mucosa and floor of the mouth. buccal mucosa வந்து இன்னர் சீக், அதாவது சீக்ல வந்து ஒரு thin லைன் மெம்பரேன் இருக்கும், அதுல வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ ஃப்ளோர் ஆஃப் த மவுத்னா மவுத் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ இது வந்து எங்க வரும்னா இட் அரைசஸ் ஃப்ரம் த எபிதீலியல் செல்ஸ் அண்ட் கேன் இன்வேட் சரௌண்டிங் டிஷ்யூஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ். ஸோ இட் மே மெட்டாஸ்டாசைஸ் இஃப் untreated, causing systemic complication. இது வந்து என்ன ஆகும்னா இது வந்து காமனா மவுத்ல இருக்கும். இன்கேஸ் நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டா மற்ற ஆர்கன்ஸ்க்குமே இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இதோட காசஸ் என்னன்னா டொபாக்கோ chewing, பீட்டல் நட், ஆல்கஹால் அண்ட் chronic irritation இதனால வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அண்ட் புவர் ஓரல் ஹைஜீன் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் த ரிஸ்க். சரி, எதுனா இப்போ வந்து சரி இதெல்லாம் நம்ம வந்து டொபாக்கோ சாப்பிட்றோம், ட்ரிங்க்ஸ் பண்றோம், ட்ரக்ஸ் எடுக்கிறோம், இதனாலலாம் வந்து ஓரல் கேன்சர் வருதுன்னு ஓகே. ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஓரல் கேன்சர் வரும்? ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்தா எப்படிப்பா நம்மளுக்கு ஓரல் கேன்சர் வரும்? ஹெச்ஐவியா மேம்? ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் அதான் ஹியூமன் பேப்லோமா வைரஸ் இருக்குல்ல, அது நம்மளுக்கு வந்து சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து மவுத்ல வருதுன்னு சொல்றாங்க? செட்டில் மேம் கரெக்டா? ஸோ ஆக்சுவலி இந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு வந்து இந்த ஹெச்ஐவி வைரஸ் இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வைக்கும்போது அவங்க வந்து ஓரல் செக்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து புவர் ஓரல் ஹைஜீன், அதாவது ப்ராப்பரா பிரஷ் பண்ணாம நம்ம அன்கிளீனா இருந்தா இந்த மாதிரி வந்து ஓரல் கேன்சர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஜெனடிக் சசெப்டபிலிட்டி மே கான்ட்ரிபியூட் இன் சம் பேஷண்ட்ஸ். ஜெனடிக் சசெப்டபிலிட்டினா நம்ம ஜெனடிக்ஸ்ன்னு சொல்றோம் பத்தியா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி யாருக்கு வருதுன்னா இட் இஸ் சீன் இன் மிடில் ஏஜ்ட் மேன், அதாவது டொபாக்கோ சாப்பிட்றது, அதுக்கு ஸ்மோக் பண்றது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து மோஸ்ட்லி எங்க பார்ப்போம்னா இட் இஸ் சீன் ஹைலி இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டியூ டு கல்ச்சரல் ப்ராக்டிசஸ். அதாவது இப்போ கல்ச்சரல் ப்ராக்டிசஸ்ன்ற பேர்ல வந்து எல்லாம் இந்த சோஷியல் ட்ரிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. மோஸ்ட்லி சீன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்றாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் globally. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து நெக்குக்கும் நம்ம ஹெட்டுக்கும் கூட இந்த கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா,
வெரிகோஸ் கார்சினோமா, மைனர் salivary gland adenocarcinoma சொல்லலாம். So squamous cell carcinoma வந்து it is more frequent and aggressive in nature. Next varicose carcinoma வந்து it is slow growing and less aggressive variant அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மைனர் salivary gland adenocarcinoma வந்து it is a rare type in oral cavityன்னு சொல்றாங்க. ஓகே, 3 டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டொபாக்கோ, ஆல்கஹால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து வருது, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வருது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா டிஎன்ஏ டேமேஜ் பண்ணிட்டு அது ஓரல் எபிதீலியல் செல்ஸ்ல வந்து அது டேமேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மியூட்டேஷன் இன் டியூமர் சப்ரெசர் ஜீன்ஸ் டேக் பிளேஸ். அது என்ன பண்ணுதுன்னா டிஸ்பிளாசியா வந்து, அதுக்கப்புறம் திருப்பி கார்சினோமா இன்சைட்டு நடக்குது. அதுக்கப்புறம் லோக்கல் இன்வேஷன் அண்ட் லிம்ஃப் நோட் மெட்டாஸ்டாசிஸ் நடக்குது. ஓகே, இதுதான் வந்து அதோட பாத்தோபிசியாலஜி. ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து என்னென்ன பார்க்குறோம்னா, நான் ஹீலிங் அல்சர், ஒயிட் அண்ட் ரெட் பேச்சஸ், ப்ளீடிங் கம்ஸ், பெயின், டிஃபிகல்டி இன் சுவிங், swallowing, ஸ்பீக்கிங் இன் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ், அதாவது நம்ம பேசுறதுக்கும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். ஓகே, தென் ஃபவுல் ஆர்டர், டிஷ்யூ நெக்ரோசிஸ் அப்பியர் இன் லேட் டிசீஸ். சரி, நான் ஹீலிங் அல்சர்னா எப்படிப்பா இருக்கும் அது? வாயில அந்த புண்ணு மாதிரி வந்திருக்கும். அது என்னன்னாலும் சரியாகாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த என்னாலும் சூப்ல. சரியாகாது. ம் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் ரெட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணும்போது இல்ல அந்த மாதிரி டைம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கிளம்ஸ் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும், முழுங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பேசும்போது நம்மளுக்கு பேச்சே வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மவுத்ல இருந்து பேட் பிரெத் வரும். அதுக்கப்புறம் டிஷ்யூ நெக்ரோசிஸ் வந்து நடக்கும். அந்த ஏரியால இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து டெத் ஆயிடும். ஸோ இதெல்லாம் காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ இதுல வந்து ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து லோக்கலைஸ்டா இருக்கும், நோ லிம்ஃப் நோட் இன்வால்மெண்டா இருக்கும். லோக்கலைஸ்டுனா என்னது? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கேன்சர் வந்து இருக்கும், ஆனா வந்து லிம்ஃப் நோட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும்னா லிம்ஃப் நோட்ல இருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் 4 ஸ்டேஜஸ் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கேன்சர் இருக்கு, பட் மற்ற ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகாது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து அந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணி மற்ற ஆர்கன்ஸ்மே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதோட டயக்னோசிஸ் என்னன்னா, ஓரல் கேன்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயாப்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சைட்டாலஜி அண்ட் ஓரல் பிரஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரெகுலர் ஓரல் ஸ்கிரீனிங் வந்து பண்ணுவாங்க. பயாப்சில வந்து என்ன பண்ணுவாங்க, அதோட டிஷ்யூ எடுத்து ஸ்டெயினிங் மெத்தட்ஸ்ல வந்து ஸ்டெயின் பண்ணி அது எந்த பார்ட் ஆஃப் ஓரல் இதுல வந்து கேன்சர் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஓரல் பிரஷ் டெஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரல் பிரஷ் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பக்கல் செல் கலெக்ட் பண்ணுவாங்களா மேம்? ம் அப்புறம் சலைவா ஏதாவது கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி டெஸ்ட். சலைவாவா? அதாவது நம்ம மவுத் இருக்குல்ல, அஃபெக்டட் ஏரியால இருந்து ஒரு ஸ்மால் பிரஷ் எடுத்து அந்த ஏரியா மட்டும் லைட்டா ஸ்ப்ரே பண்ணி எடுப்பாங்க. அதை எடுத்து டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. Yeah. ரெகுலர் ஓரல் ஸ்கிரீனிங் வந்து அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணோம். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு சைன்ஸ் இருந்துச்சுன்னா ரெகுலரா செக் பண்ணோம். ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் இஸ் பெட்டர். இமேஜிங் டெஸ்ட் வந்து சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ செக் பண்ணுவாங்க. எதுக்கு? சைஸ், லோக்கல் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் செக் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் டிடி ஸ்கேன் வந்து எதுக்கு பண்றாங்கன்னா மற்ற ஆர்கன்ஸ்க்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக பண்றது. ட்ரீட்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. சிவியர் கேசஸ்ல வந்து ரேடியோ தெரப்பியும் கீமோதெரப்பியும் பண்ணுவாங்க. அதோட சிவியரான கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா காம்பினேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பினேஷன் தெரப்பில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கீமோதெரப்பியும் பண்ணுவாங்க. மூணுமே மிக்ஸ் ஆகி வர்றதுதான் காம்பினேஷன் தெரப்பி. அது வந்து அக்ரெசிவான கேசஸ்க்கு வந்து பண்ணுவாங்க.
ஸோ அதோட ப்ரிவென்ஷன் என்னன்னா நம்ம டொபாக்கோ, பீட்டல் நட், ஆல்கஹால்லாம் அவாய்ட் பண்ணணும். அதை ரெகுலரா ப்ரஷ் பண்றது, அடிக்கடி வந்து நம்ம மவுத்தை வந்து டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு செக் பண்ணணும். ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உடனே பார்க்குற மாதிரி. HPV வேக்சினேஷன் வந்து எடுத்துக்கிறது நல்லது. Surgical management வந்து wide local excision of tumor with adequate margins. Neck dissection if regional lymph nodes are involved. Reconstruction may be needed for functional and aesthetic restoration. So wide local excision tumor வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜிக்கல் மூலியமா வந்து ரிமூவ் பண்றது அது. ஓகே, நெக் டிசெக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிம்ஃப் நோட்ஸ் வந்து நெக்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஓரல் தானே, ஸோ வந்து லிம்ஃப் நோட்ஸ்ல வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மேபி நீடட். அது எதுக்கு பண்ணுவாங்கன்னா இன்கேஸ் நம்ம மவுத்ல வந்து ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா மேபி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த பிளேஸை வந்து கொஞ்சம் கியூர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் கேன்சர். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும்? மோஸ்ட்லி உமன்ஸுக்கு வரும் மேம். விமென்க்கு வரும். ஏதாச்சும் ரீசன் தெரியுமா எதனால அவங்களுக்கு வருது அப்படின்னு? ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஹார்மோன் இம்பேலன்ஸ். அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரும். அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்ஸ் அந்த மாதிரி வரும். வேற அதாவது ஓவர் ப்ரெஷர் அங்க இருந்துச்சுன்னா இதனாலயும் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ வந்து breast cancer என்னன்னா it is a malignant tumor originating from ductal or lobular epithelium of the breast. So இது எங்கெல்லாம் இருக்குன்னா it surrounds tissues, lymph nodes, metastasis to distant organs. Most common cancer இந்த கேன்சர் வந்து மோஸ்ட் காமன்லி ஸ்ப்ரெட். இதுக்காக வந்து எந்த மந்த் வந்து breast கேன்சருக்கு வந்து டெடிகேட் பண்றாங்க? இந்த மந்த்ல வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஃப்ரீ பிரெஸ்ட் கேன்சர் மேமோகிராம் இந்த மாதிரிலாம் ஃப்ரீயா பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் இப்போ பீக்ல ரைஸ் ஆகுறது வந்து பிரெஸ்ட் கேன்சரும் ஒண்ணு. ஓகே, ஸோ இது எதனால வந்து காஸ் ஆகுதுன்னா 2 ஜீன் மியூட்டேஷன்ஸ்னால காஸ் ஆகுது. ஒன்று வந்து BRCA1 சொல்லுவாங்க, ஒன்று BRCA2 சொல்லுவாங்க. இந்த 2 ஜீன்ஸ்மே வந்து ஹெரிடிட்ரி breast கேன்சர் ஜீன்ஸ். ஓகே, இதனால வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் such as prolonged estrogen exposure, late menopause and hormone therapy இதனாலயும் வந்து காஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து lifestyle factors like obesity, alcohol and nulliparity contribution to risk. Okay, so nulliparity-னா என்னமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னமா? நம்ம இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த பேபி ஃபார்ம் ஆகாம இருக்கும்ல, அந்த மாதிரி கேசஸ்லயும் இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்சிடென்ட்ஸ் எங்க நடக்கும்னா இட் இஸ் மோஸ்ட் காமன்லி சீன் இன் இந்தியா. இந்தியால தான் இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மென்னுக்கு வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ்ல தான் வரும். லைக் 1% ஆஃப் தி கேசஸ்க்கு மட்டும்தான் வரும். பிரெஸ்ட் கேன்சர் வந்து இப்போ 50 to 70 இயர்ஸ் ஏஜ்ல தான் வந்து வரும்னு சொல்றாங்க. பட் இப்போ ரீசெண்ட் கேசஸ்ல வந்து நிறைய விமென்க்கு வந்து ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 30 வருது. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் அந்த 30 ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா பெட்டர் நம்ம வந்து இருக்கோ இல்லையோ நம்ம வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி ஸ்கிரீன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ தெர் ஆர் 4 types of cancer in
breast. One is ductal carcinoma, lobular carcinoma, inflammatory carcinoma, and Paget's disease. Ductal carcinoma வந்து most common type of cancer. இது வந்து எங்க இருக்குன்னா நம்மளோட பிரெஸ்ட் டக்ஸ்ல வந்து இருக்கும். அங்கதான் வந்து இது ஃபார்ம் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து லோபுலர் கார்சினோமா வந்து இது வந்து ஒரிஜினேட்ஸ் இன் லோபியூல்ஸ் அண்ட் லெஸ் காமன், ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன் இது. இது எங்க பாக்குறோம்னா நம்ம மில்க் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல அங்க வந்து ஃபார்ம் ஆகுற கேன்சர் இது. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளமேட்டரி கேன்சர். இது வந்து மோஸ்ட் அக்ரெசிவ் அண்ட் ரேபிட் ப்ரோக்ரெஷன். இது வந்து ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுறது. இது வந்து இட் காசஸ் ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங் ஆல்சோ. ஸோ பேஜெட்ஸ் டிசீஸ் வந்து எங்க அஃபெக்ட் பண்ணும்னா நிப்பிள்ஸ் அண்ட் ஏரியோலால வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதோட பேத்தோபிசியாலஜி என்னன்னா பேத்தோபிசியாலஜி வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இது வந்து வருது. நெக்ஸ்ட் அது என்ன ஆகும்னா அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் டக்டல் அண்ட் லோபுலர் எபிதீலியல் செல்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் டியூமர் மாஸ், அதாவது ஒரு லம்ப் மாதிரி நம்ம பிரெஸ்ட்ல வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், லோக்கல் டிஷ்யூ இன்வேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மெட்டாஸ்டாசிஸ் வியா லிம்ப் நோட்ஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னா பெயின்லெஸ் பிரெஸ்ட் லம்ப் இஸ் அ ஏர்லியஸ்ட் சைன். சம்டைம்ஸ் நம்ம வந்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்ல ஜென்ட்ஸ்மே பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ரேர் கேசஸ்ல கூட ஜென்ஸுக்கு வரும். ஸோ வந்து நம்ம எப்பயாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது நம்மளோட பிரெஸ்டோ அந்த ரீஜன்ல வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் லம்ப் இருக்கு, சம்டைம்ஸ் அந்த லம்ப் வந்து பெயின்லெஸ்ஸா இருக்கும், சம்டைம்ஸ் பெயினாவும் இருக்கும். ஸோ பெயின்லெஸ்ஸா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பெயின்லெஸ்ஸா இருந்தாலும் இட் இஸ் அ சைன் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம கைனகாலஜி கிட்ட போயிட்டு சஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து நிப்பிள் ரிட்ராக்ஷன் நடக்கும், ஸ்கின் டிம்பிளிங் நடக்கும் அண்ட் பிளட் டிஸ்சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். நிப்பிள் ரிட்ராக்ஷன் என்னன்னா நிப்பிள்ஸ் வந்து உள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் டிம்பிளிங்னா என்ன நடக்கும், எப்படி சொல்றது, நம்ம ஸ்கின் இருக்குல்ல பிரஸ்ட் ஸ்கின் இருக்கு பத்தியா அதெல்லாம் ஒரு மாதிரி ஷ்ரிங்க் அப்பா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ், நிப்பிள்ஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் வரும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து கைனகாலஜி போய் பார்த்துடணும். ஆக்சிலரி லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இன் அட்வான்ஸ் டிசீஸ். ஓகே, ஸோ இதுலயுமே வந்து ஸோ ஆக்சிலரி லிம்ப் நோட்ஸ்னா என்னன்னா அது என்னப்பா ஆக்சிலரி லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட். இது வந்து அட்வான்ஸ்டு கண்டிஷன்ல தான் இது நடக்கும். எங்க வரும் இது, யாருக்காச்சும் தெரியுமா ஆக்சிலரி லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட்டும்? ஆக்சுவலாக உள்ள லிம்ஃபோட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஆகிறது தானே? கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா. ஆக்சிலால உள்ள லிம்ஃபோட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஆகிறது தானே? நம்ம ஆக்சிலா இது வந்து ஜஸ்ட் நம்ம பக்கத்துல ஆம்பிட் இருக்கா கண்டிஷன்ஸ்ல ஹலோ மேம். சொல்லுப்பா. எஸ் மேம். அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுப்பா. இப்ப தெரியுதா, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம், தெரியுது மேம். சரி. ஸோ ஸ்டேஜ் 1 and 2 வந்து டியூமர் லோக்கலைஸ், இட் மே இன்வால்வ் இன் ரீஜனல் நோட். அண்ட் ஸ்டேஜ் 3 and 4 வந்து டியூமர் இன்வேட் சரௌண்டிங் டிஷ்யூஸ் ஆஃப் டிஸ்டன்ட் ஆர்கன்ஸ். அதாவது ஸ்டேஜ் 1 and 2 வந்து நம்ம பெயின்லெஸ் இந்த மாதிரியா இருக்கும்.
பிரஸ்ட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இது ஸ்டேஜ் 3 and 4ல வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்குமே இந்த டியூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட டயக்னோசிஸ் வந்து கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாம் ஐடென்டிஃபைஸ் லம்ஸ் அண்ட் ஸ்கின் சேஞ்சஸ். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து பயாப்சியும் பண்ணுவாங்க. பயாப்சி பண்ணிட்டு நம்ம லம்ப் ரீஜன் இருக்குல்ல அந்த ஏரியால வந்து அந்த ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளூயிட் ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் தெரியுமா? எம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இல்லையா எம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ்? வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கீங்க நீங்க? பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கீங்களா? ரேடியாலஜி மேம். சரி சரி. அந்த நர்சிங் ஃப்ளூயிட் ரிமூவ் நர்சிங் டிபார்ட்மெண்ட். என்ன பண்ணுவாங்கம்மா ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணிட்டு? அதுக்கான ஸ்க்ரீன் போட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க மேம். என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? எஃப்என்ஏசி பிளட். பண்ணுவாங்களா? எஸ் மேம். எஃப்என்ஏசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபைல் நீடல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. அது பண்ணுவாங்களா? அது பண்ணி என்ன ஸ்டெயின் பண்ணுவாங்க? ஸ்டெயின் ஏதாச்சும் தெரியுமா? சரி. ஸ்டெயினு லீஷ்மேன் ஜீம்ஸா ஸ்டெயினா யூஸ் பண்ணி ஸ்டெயினிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லம்ப்ஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி ஏதாச்சும் ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்கான்னு டாக்டர் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பயாப்சி பண்ணி ஸ்டெயினிங்ல வந்து தெரியும் அந்த பர்சனுக்கு வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிப்பாங்க. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்மோன் ரிசப்டர் டெஸ்டிங் கைட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹார்மோன் ரிசப்டர் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஹார்மோன்ல வந்து ஏதாச்சும் சென்சிட்டிவிட்டி இருக்கான்னு பாக்குறதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜிங் டெஸ்ட்ல வந்து மேமோகிராஃபி பண்ணுவாங்க. மேமோகிராஃபின்னா என்ன தெரியுமா? பிரஸ்ட் கேன்சருக்காக செக் பண்றது மேம். அது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்ரே இமேஜிங்னு சொல்லலாம். சரியா? அந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதான் பேசிக்கா ஏதாச்சும் ஒரு லம்ப் இருக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் ப்ரிஃபர் பண்ணது வந்து மேமோகிராஃபி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. வேற ஏதாச்சும் சிஸ்ட் இருக்கா இல்ல அந்த டியூமர்ஸ் வந்து மத்த இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்ஐயும் பண்ணுவாங்க. எம்ஆர்ஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாச்சும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலயும் இந்த லீஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து லம்போடெக்மி அண்ட் மாஸ்டெக்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னா டியூமர் வந்து ரிமூவ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. லம்பெக்டோமினா என்னது? எதை ரிமூவ் பண்ணுவாங்க? லம்பெக்டோமினா பிரெஸ்ட்ல வந்து ஏதாச்சும் லம்ப் இருக்கு அந்த லம்ப் ரீஜனை மட்டும் ரிமூவ் பண்றது. மாஸ்டெக்டோமினா ஃபுல் பிரெஸ்ட்டுமே ரிமூவ் பண்றது. ஓகே. இத வந்து சிவியர் கண்டிஷன்ஸ்னால இந்த சர்ஜரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது முடிச்ச உடனே ரேடியோ தெரப்பி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீமோதெரப்பி வந்து அட்வான்ஸ் கேசஸ்ல தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா கீமோதெரப்பி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனல் தெரப்பி ஃபார் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசெப்டர் பாசிட்டிவ் டியூமர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் இந்த ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்லாம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதுக்காக வந்து ஹார்மோனல் தெரப்பியும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஓகே. இதோட ப்ரிவென்ஷன் என்னன்னா நம்ம ரெகுலரா வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணிட்டு
இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மேமோகிராம் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும், ஹெல்த்தி வெயிட் வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஓகே. ஏர்லி டிடெக்ஷன் இம்ப்ரூவ் சர்வைவல் ரேட்ஸ். எப்பவுமே வந்து நம்ம ஏர்லியா டிடெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் டெத் வந்து கம்மியா இருக்கும். ஓகே. இல்லைன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இது நாலேஜ் இல்லாம சிவியர் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கண்டிஷன்ஸ்ல வந்து கீமோதெரப்பி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன ஆகும்னா அவங்க பாடி வந்து பேர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ நம்ம ஏர்லியா டிடெக்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஸோ சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து லம்பெக்டாமி பண்ணுவாங்க, மாஸ்டெக்டாமி பண்ணுவாங்க அண்ட் ஆக்சிலரி லிம்ப் நோட் டிசெக்ஷன் வந்து பண்ணுவாங்க இஃப் நீடட். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஓகேவா? ஓகே தான். ஓகே மேம். ம். ஸோ நெக்ஸ்ட் சர்விக்கல் கேன்சர். சர்விக்கல் கேன்சர் எதனால வருது? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சர்விக்கல் கேன்சர்னா என்னப்பா? சர்விக்ஸ்ல வரக்கூடிய கேன்சர் மேம். சரி, அது எதனால வருது? எந்த வைரஸ்னால வருது அது? ஓரல் கேன்சருக்கு கூட பார்த்தோமே, என்ன வைரஸ்னால வருது? ஹெச்பிவியா மேம்? ஹெச்பிவி வைரஸ்னால வருது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால வர ஒரு கேன்சர் இது. ஸோ இது வந்து சர்விக்ஸ் ரீஜன்ல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ malignant tumors of the cervical epithelium, cervical லைனிங்ல வந்து பார்க்குறோம். ஸோ ஆஃப்டன் ஸ்டார்டிங் இன் transformation zone. It can invade in local tissues and spread to lymph nodes or distinct organs. இதுவுமே வந்து அதோட சரௌண்டிங் ஏரியாலையும் மற்ற ஆர்கன்ஸ்க்குமே ஸ்ப்ரெட் ஆகுற ஒரு டைப் ஆஃப் கேன்சர். இது வந்து மோஸ்ட்லி சீன் இன் விமென் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அதாவது சிட்டி சைட்ஸ்ல வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர். ஸோ இது வந்து எதனால ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஹெச்பிவி இருக்கு. ஒன்று 16 and 18. ஸோ இந்த ஹெச்பிவி வந்து வைரஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹை ரிஸ்க் ஆஃப் cervical கேன்சர் வரும். ஓகே. இட் இஸ் அ வைரல் ஸ்ட்ரெயின். ஓகே. ஸோ இது எதனால வருதுன்னா ஏர்லி மேரேஜ் பண்றவங்க, மல்டிபிள் பிரெக்னன்சிஸ், அதுக்கப்புறம் புவர் ஜெனிட்டல் ஹைஜின். நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது வந்து ப்ராப்பரா வந்து கிளீனா இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அப்புறம் கேண்டிடா இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மாதிரி கேண்டிடா இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து டாக்டர் கிட்ட காமிக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சர்விக்கல் கேன்சரா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து லாங் டைம் அதாவது கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் கூட சர்விக்கல் கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு, சர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது யாருக்கு பார்க்கணும்னா 35 to 55 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் விமென்ல வந்து பார்க்குறோம். So it is more common in developing countries due to limited screening and it accounts for significant morbidity and mortality globally. So இது 3 types இருக்கு. Squamous cell carcinoma, adenocarcinoma and adenosquamous carcinoma. So இது வந்து எதுல பார்க்குறோம்னா squamous cell carcinoma வந்து it is a most frequent type of carcinoma. அதுக்கப்புறம் adenocarcinoma வந்து granular cells வந்து cervixக்கு வந்து spread ஆகுறது. Okay, adenosquamous carcinoma வந்து it is a rare type of carcinoma seen in cervical cancer.
நெக்ஸ்ட் இதோட பேத்தோபிசியாலஜி வந்து என்ன ஆகும்னா ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இன்டிகிரேஷன் ஆஃப் வைரல் டிஎன்ஏ இன்டூ ஹோஸ்ட் ஜீனம் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ரெகுலேஷன் ஆஃப் டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ், தட் இஸ் P53யும் ஆர்பி ஜீன்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்கிருந்து சர்விக்கல் எபித்தீலியல் டிஸ்பிளாசியா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்வேசிவ் கார்சினோமா நடந்து அதுக்கப்புறம் லோக்கல் அண்ட் லிம்பாட்டிக் நோஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னா irregular vaginal bleeding அண்ட் போஸ்ட் காய்டல் ஸ்பாட்டிங் நடக்கும். ஸோ போஸ்ட் காய்டல் ஸ்பாட்டிங்னா நான் ப்ளீடிங் வந்து ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெஜைனல் ரீஜன்ல வந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் இருக்கும் அண்ட் டிஸ்சார்ஜ் வர்றது கூட ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த டைம்ல வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே கைனகாலஜி போய் செக் பண்றது நல்லது. அப்புறம் வந்து சிவியர் கண்டிஷன்ஸ்ல வந்து பெல்விக் பெயினுமே இருக்கும். ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம பெல்விஸ் ரீஜனும் வந்து ஃபுல்லா இன்ஃபெக்டட் ஆயிட்டு பெயின் வர ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் யூரினரி அண்ட் பவல் சிம்டம்ஸ் ஆல்சோ இன் லேட் டிசீசஸ்ன்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுலயுமே வந்து ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்கு. ஸ்டேஜ் 1 வந்து டியூமர் வந்து நம்ம பார்ப்போம் சர்விக்ஸ் ரீஜன்ல ஆர் அப்பர் வெஜைனல் ரீஜன்ல வந்து நம்ம டியூமரை வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 அண்ட் 4ல வந்து எங்கெங்கால ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னா பெல்விக் வால்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், பிளாடர்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், ரெக்டம் அண்ட் டிஸ்டன்ட் ஆர்கன்ஸ் அதாவது மற்ற ஆர்கன்ஸ்க்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அதோட டயக்னோசிஸ் என்னன்னா பேப்ஸ்மியர் பண்ணுவாங்க. பேப்ஸ்மியர் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கோல்போஸ்கோபி பண்ணுவாங்க, பயாப்சி பண்ணுவாங்க, ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ பேப்ஸ்மியர் வந்து எதனால எப்படி பண்ணுவாங்கன்னா இதே தான் ஸ்டெய்னிங் மெத்தட் ஹிஸ்டோபேத்தாலஜில வந்து பண்ணுவாங்க. காமன் சர்விக்கல் கேன்சர் டெஸ்ட் வந்து பேப்ஸ்மியர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஏர்லி சர்விக்கல் சேஞ்சஸ் வந்து டிடெக்ட் பண்றதுக்காக. ஓகே, நைஸ் மேம், ஆடிபிள் மேம். ஓகே. ஸோ கால்போஸ்கோபினா என்னன்னு தெரியுமா? மேம். கோல்போஸ்கோபி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கோலன் இருக்குல்ல அங்க அந்த ரீஜன்ல வந்து ஒரு தின் டியூபா கேமரா வச்சு நம்ம ரெக்டம் ரீஜன்ல வந்து அந்த கேமரா சென்ட் பண்ணி வேற ஏதாச்சும் ரீஜன்ல வந்து எஃபெக்ட் ஆயிருக்கா cervical கேன்சர்னு சொல்லி செக் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இமேஜிங் டெஸ்ட்ல வந்து எம்ஆர்ஐ பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, பிஇடி ஸ்கேன் பண்ணுவாங்க. எம்ஆர்ஐ வந்து லோக்கல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் பாராமெட்ரல் இன்வால்வ்மெண்ட் பார்க்கறதுக்காக பண்ணுவாங்க. அதை வந்து சர்விக்ஸ் ரீஜன்ல வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எந்த டிஷ்யூஸ்லாம் வந்து எஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. சிடி ஸ்கேன்ல வந்து என்ன பண்ணுவாங்க லிம்ஃப்னோட டிஸ்டன்ட் மெட்டாஸ்டாசிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. பிடி ஸ்கேன்ல வந்து அட்வான்ஸ் டிசீஸ் லைக் மற்ற ஆர்கன்ஸ்க்கு பிரெயின் இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்து பிடி ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஹிஸ்டெக்டாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம யூட்ரஸ் ரிமூவ் பண்றது. ஓகே, ஹிஸ்டெக்டாமினா யூட்ரஸ் ரிமூவ் பண்றது, அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிசீசஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க சர்விக்கல் கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ தெரப்பி அண்ட் கீமோதெரப்பி பண்ணுவாங்க. அதே மாதிரி காம்பினேஷன் தெரப்பி அவங்களுக்கு வந்து சாரி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரேடியேஷன் தெரப்பி கீமோதெரப்பிலாம் சேர்ந்து பண்ணுவாங்க இன்னும் அட்வான்ஸ்ட் கேசஸ்ல.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் வந்து HPV வேக்சினேஷன். அதாவது ஒன்ஸ் நீ வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல கேர்ள்ஸோ பாய்ஸோ 2 பேருமே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா cervical கேன்சர்ன்றது வந்து விமனுக்கு மட்டும் இல்லாம இன்கேஸ் மென்னுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து HPV வேக்சின் எடுக்கிறது நல்லது. So regular pap smears and early treatment of precancerous lesions. அதாவது ரெகுலரா இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம வெஜைனல் ரீஜன்ல வந்து ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் வருது, கொஞ்சம் ஸ்மெல் வருதுன்னு உடனே நம்ம பாப் ஸ்மியர் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் ரிடியூசஸ் HPV எக்ஸ்போஜர் ரிஸ்க். ப்ரொடெக்ஷன் இல்லாம நம்ம செக்ஸ் வச்சுட்டோம்னா இது வந்து HPV வந்து எக்ஸ்போஜர் வந்து ஹை. It's better to use protection. ஸோ சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அது சிம்பிள் அண்ட் ரேடிக்கல் ஹிஸ்டெக்டாமி வந்து பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து சிவியரா இருக்கா இல்ல லைட்டா லைக் எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஹிஸ்டெக்டாமி பண்ணுவாங்க. சிம்பிள் ஹிஸ்டெக்டாமி வந்து யூட்ரஸே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரேடிக்கல் ஹிஸ்டெக்டாமின்னா அந்த யூட்ரஸை நியர்பைல இருக்கிற டிஷ்யூஸ்மே ரிமூவ் பண்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து pelvic lymph node dissection if lymph nodes are involved. அதாவது lymph nodes ரிமூவ் பண்றது pelvis ரீஜன்ல. ஓகே. நெக்ஸ்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் இன்க்ளூட்ஸ் மானிட்டரிங் ப்ளீடிங் அண்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது ஒன்ஸ் இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீடிங் நடக்குதா இல்லை இன்ஃபெக்ஷன் நடக்குதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதான் ப்ராப்பர் கேர் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பாலியேட்டிவ் கேர். பாலியேட்டிவ் கேர்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? No, ma'am. ஸோ Patient பாலியேட்டிவ் கேர் பண்றதாமா. இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்லாம் ரொம்ப மென்டலா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக இது எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே. இட் ஃபோக்கஸஸ் ஆன் ரிலீவிங் பெயின், டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இன் அட்வான்ஸ் கேன்சர். ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பாலியேட்டிவ் கேரை வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஓகே. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் சிம்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் லைக் நாசியா, பிரெத்லெஸ்னஸ் அண்ட் ஃபெட்டிக். அதாவது இது எக்ஸ்ட்ரா கேர் பார்க்கறதுக்காக இப்போ வந்து ஆஹ் எப்படி சொல்றது ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. இது ஒண்ணுமே இல்ல சரியாயிடும் அந்த மாதிரி ஒரு கேர் கொடுக்கறது தான் இந்த பாலியேட்டிவ் கேர்னு சொல்லுவாங்க. ஓகே. இட் ப்ரொவைட் சைக்கலாஜிக்கல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் டு பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இது வந்து பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலிஸ்மே கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பேஷண்ட் மட்டும் எஃபெக்ட் ஆகுறது இல்லாம ஃபேமிலிஸ்மே நிறைய பேர் எஃபெக்ட் ஆவாங்க. இப்ப நம்ம அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த கேர் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஈவன் when curative treatment is not possible. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸோ NCCPன்னு சொல்லுவாங்க. NCCPன்னா என்ன? நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் லான்ச் டு ரிடியூஸ் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் அண்ட் mortality in India. So it focuses on prevention, early detection, treatment and rehabilitation. So it also trains healthcare workers and implements screening programs at district hospitals. இந்த நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ல வந்து இதெல்லாம் பண்றாங்க. லைக் வந்து மோர்டாலிட்டி ரேட் வந்து ரிடியூஸ் பண்றது, அப்புறம் வந்து ஏர்லி டிடெக்ஷன் பாக்குறது, ட்ரீட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்குமே ட்ரெயின் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து கேன்சர் வந்துச்சுன்னா இது எப்படி அவங்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க எடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து Ma'am, not audible, ma'am.
சாரி பசங்களா, மேம் இப்போ வந்துருவாங்க. ஸோ டியூ டு ரெயின். ஹலோ மேம். கேக்குதாப்பா? எஸ் மேம், ஆடியபிள் மேம். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல சுரேஷ். இது ஒரு நிமிஷம் மேம், கோகோஸ்ட் கொடுங்க. ஓகேப்பா. எஸ் மேம், டன் மேம். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர், டயபெட்டிக்ஸ், சிவிடி அண்ட் ஸ்ட்ரோக். இதுல என்ன பண்றாங்கன்னா, it provides integrated care at community and primary health centers. It supports NCD clinics for diagnosis, treatment, and follow-up, and also promotes awareness campaigns and lifestyle modification. In the National Program for Prevention and Control, it provides integrated care. And the primary health care is like இந்த கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கான சென்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்சிடி சப்போர்ட், என்சிடி கிளினிக்ஸ்னா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அங்கெல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ்லாம் ஃபாலோ வந்து அங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேர் ஆல்சோ ப்ரொமோட் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து HPV வேக்சினேஷன் வந்து யூ கேன் கிவ் டு சில்ட்ரன் ஃப்ரம் 9 to 13 years of age. அது ஸ்டார்டிங்ல சொன்னாங்க, இப்போ வந்து ஏஜ் லிமிட் ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து கேர்ள்ஸுமே இல்லை ஜென்ட்ஸுமே வந்து எந்த HPV வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2 டோசஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ப்ரொமோட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் வேக்சினேஷன் கேம்பெயின்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இப்போ வந்து இந்த வேக்சினேஷன் வந்து ஸ்கூல் லெவல்ஸ் அண்ட் காலேஜ் லெவல்ஸ்ல கூட அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ஏஜ் கேட்டகரியில வந்து எல்லாருமே வந்து HPV வேக்சினேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். So, cancer is a serious disease affecting multiple organs, including oral cavity, breast, cervix, and lungs, caused by genetic mutation and extrinsic carcinogens. So, இது என்ன பண்ணலாம்னா early detection like screening and awareness வந்து we can do to improve outcomes and survival rate. Next வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா surgery, chemotherapy, radiotherapy, supportive care tailored according to cancer type and stage. Okay, next is prevention and control through vaccination, lifestyle modification, and government programs play a key role in reducing incidence and mortality. Okay, அவ்வளவுதான். Thank you. Thank you, ma'am. Thank you so much. Thank you. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Thank you, ma'am. ரொம்ப லாங்கான செஷனா இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? உங்களுக்கு வேணும்னா இந்த பிரசன்டேஷன் நான் சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு கூட உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். ஓகே, ஓகே ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சுரேஷ் ஓகேப்பா. சுரேஷ் இருக்கீங்களா? சுரேஷ் ஓகேப்பா. ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணும்னா நீங்க சொல்லுங்க, சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். இந்த பிரசன்டேஷன் வேணா கூட கேளுங்க, நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, Okay. Okay, ma'am. thank Thank you. you so much. Hope you Thank had you. a good Thank you. session today. Thank you. Thank Thank you, you, ma'am. ma'am. தேங்க்யூ.